So we just started with what is it? Hibernate. Okay, Hibernate is a tool actually. Okay, database oda database oda interact பண்றதுக்கான ஒரு tool actually. Okay, so நம்ம manual உட்கார்ந்து எல்லா programs-ஐயும் எழுதுறதுக்கு பதிலா so the Hibernate will help us actually. Hibernate is not only the ORM tool, there are many tools are available, but Hibernate is one among the popular one. Hibernate நம்ம ஸ்ப்ரிங் பூட்டில் இதை கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணுவோம். அதனால் இங்கேயே ஒரு குயிக் ரிவிஷனாக பார்த்தேன். நான் சொன்ன மாதிரி இதை தனியாக டீச் பண்ணணுன்ற அவசியம்லாம் கிடையாது. ஸ்ப்ரிங் பூட்டில் போய் டேரெக்டாக அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணும்போது @entity போட்டுட்டு இப்படி போட்டிங்கனாலே டேபிள் க்ரியேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாம். பட் இருந்தாலும் அதை முன்னாடியே ஒரே நாளையில் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்ப்ரிங் பூட்டில் நிறையா விஷயங்கள் இருக்கும், அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு டைம் ஆகும். இந்த அனடேஷன்ஸ்லையும் இன்பிட்வீன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பதிலாக தான் ஐ ட்ரைட் ஹியர். ஃபஸ்ட்டு அனடேஷன்ஸ்லாம் சும்மா சின்ன சின்ன பேசிக் அனடேஷன்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் ஒரு கோடிங் எழுதும் போது நமக்கு அதை பற்றின ஒரு தேவையில்லை, ஜஸ்ட் இதுதான் அது அப்படிங்கிறது நம்மளை புரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான். ஸோ வி டெவலப்டு கன்சோல் அப்ளிகேஷன்ஸ்லாம் பண்ணோம், ஜாவா, JDBC, ஸ்விங்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம். வெப் அப்ளிகேஷன் வச்சு சர்வ்லெட் அண்ட் JSP யூஸ் பண்ணி ஒரு ரெக்வஸ்ட் எப்படி வாங்கி எப்படி அதுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. அதை வச்சு ஒரு சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் கூட நம்ம பண்ணியாச்சு. பட் ஸோ ஃபார் வி டெவலப்டு ப்ராஜெக்ட். ஆனால் இதெல்லாம் வந்து ரியல் டைமில் யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னா அந்தளவுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா திஸ் இஸ் நாட் தட் ப்ரொடக்டிவ். அதே மாதிரி ஒரு எஃபிஷியண்ட்டாக ஒரு ப்ராஜெக்ட் இது கிடையாது. நீங்கள் இப்போ உங்கள் லோக்கல் சிஸ்டத்தில் ரன் பண்ணுறீங்க, தட்ஸ் ஃபைன். பட் ஆனால் ஒரு மெயின் சர்வரில் போய் ரன் பண்ணி அட் அ டைம் ஒரு பில்லியன் ஆஃப் யூசர்ஸ் அக்சஸ் பண்ணும்போது அதால் ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ தட்ஸ் அ ரீசன் வி ஆர் கோயிங் ஃபார் ஃப்ரேம் ஒர்க்ஸ் அண்ட் ஹைபர்னேட் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். அப்போ இந்த ஸ்ப்ரிங் பூட்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி ஹைபர்னேட்டுன்னு ஒரு டூல் இருக்குது, அந்த டூலை பார்த்துடலாம். அதை பார்த்துட்டோம் அப்படின்னா இது அப்படியே வரும். எங்கே வரும்? ஸ்ப்ரிங்லேயும் சரி ஸ்ப்ரிங் பூட்லேயும் சரி எல்லா இடத்துலையுமே இந்த டூல் அப்படியே நம்ம யூஸ் பண்ணுவோம். இனிமேல் நம்ம உட்காந்து மேனுவலாக இன்செர்ட் குறியோ டெலிட் குறியோ அப்டேட் குறியோ எழுதவே மாட்டோம். ஸோ ஃபுல் ஆஃப் ஆட்டோமேட்டட், அதுவே எல்லாத்தையும் பார்த்துக்கிறோம். தட்ஸ் கால் ஆப்ஜெக்ட் ரிலேஷனல் மேப்பிங். நேற்றே நான் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு. ஹைபர்னேட் இஸ் ORM ஃப்ரேம்வொர்க். ORMனா என்ன அப்படின்னா ஆப்ஜெக்ட் ரிலேஷனல் மேப்பிங். அப்படின்னா என்ன? ஜாவா இஸ் ஃபுல் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். ஜாவாவில் நம்மக்கிட்ட எல்லாமே ஆப்ஜெக்ட்ஸ் தான். ஆனால் இந்த ஆப்ஜெக்ட் அப்படியே எடுத்துகிட்டு போய் டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ண முடியுமானா முடியாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் பேசிக்கலி அப்படின்னா உங்களுக்கு தெரியும், நேற்றே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். லெட் மீ ஓப்பன் அ பெயிண்ட். எனிஹவ் இந்த வீடியோவில் அது ரெக்கார்டாக இருக்கிறோம், அதுக்காக ஐம் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன். வில் டேக் அரௌண்ட் 15 minutes டு ரிவைஸ் த ஓல்டு கான்செப்ட்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஜாவாவில் வி ஹாவ் அ கிளாஸ். நம்மக்கிட்ட ஒரு கிளாஸ் இருக்கும், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். கிளாஸ் இஸ் அ ப்ளூ பிரிண்ட் விச் கிவ்ஸ் யூ ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக ஒரு க்ரியேட் பண்ண ப்ளூ பிரிண்ட் தான். ஓகே, ஒரு கிளாஸ் இருக்குன்னா நம்மளால் எத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் வேணாலும் நம்மளால் க்ரியேட் பண்ணிக்க முடியும். டேக் எக்ஸாம்பிள், இட்ஸ் a ஸ்டூடெண்ட் கிளாஸ். அப்போ ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் யூ கேன் கிரியேட் n நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட். கரெக்டு. டேட்டாபேஸில் நம்மக்கிட்ட ஒரு டேபிள் இருக்குது. இந்த டேபிளில் டேட்டாவை இன்செர்ட் பண்ண முடியுமா? முடியும். ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிறது ஆப்ஜெக்ட், இங்கே இருக்கிறது டேபிளில் ரெக்கார்ட்ஸாக போய் ஸ்டோர் பண்ணணும். ஜஸ்ட் இமேஜின், நம்ம JSPயில் ஃபைல் அப்லோடெல்லாம் பார்த்தோம். ஒரு ஃபைலை நீங்கள் அப்லோட் பண்ணும்போதையே அந்த ஃபைலை டேரெக்டாக எடுத்துகிட்டு போய் அப்படியே நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியல. அதை பைனரியாக கன்வெர்ட் பண்ணி இன்புட் ஸ்ட்ரீம் வச்சு அதெல்லாம் ரீட் பண்ணி பிளாப்ங்கிற ஒரு டேட்டா டைப்பில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இது ஒரு லாங் ப்ராசஸ். திருப்பி அதை எடுக்கும் போது என்ன பண்ணோம், பழையபடியும் பைனரி டேட்டாவாக வரும். பைனரி டேட்டாவாக உங்ககிட்ட கொடுத்தா ஓகேவா? நீங்கள் ஒரு ஃபோட்டோவை அப்லோட் பண்ணுறீங்க, திருப்பி நீங்கள் வந்து எங்கிட்ட கேட்கும் போது பைனரி டேட்டாவாக கொடுத்தா உங்களுக்கு ஓகேவா? நாட் ஓகே. அப்போ என்ன பண்ணணும், பழையபடியும் பைனரியை ப்ராப்பர் இமேஜாக கன்வெர்ட் பண்ணி கண்டென்ட் டைப், ஞாபகம் இருக்கா? கண்டென்ட் டைப் திருப்பி உங்ககிட்ட நான் கொடுக்குறேன். ஸோ தட்ஸ் ஹவ் த ஐடியா. அப்போ இங்கேயும் அப்படி தான் நடக்கணும். அப்போ என்ன பண்ணுறோம், பேசிக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க. இந்த ஆப்ஜெக்டை டேட்டாபேஸில் தூக்கி இந்த இடத்துல போடணும் அப்படின்னா ஆப்ஜெக்டை டேரெக்டாக நம்மளால் போட முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், கனெக்டிவிட்டியெல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம். கனெக்டிவிட்டியெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி, இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட் ஆப்ஜெக்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் ஆப்ஜெக்டில் என்ன பண்ணுவோன்னா ps.set integer, ps.set string. அப்போ என்ன பண்ணுறோம், நம்மக்கிட்ட இருக்க ஆப்ஜெக்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். ஆப்ஜெக்டில் உள்ளே இருக்கிற வேல்யூவெல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பழையபடி நீங்கள் மேனுவலாக ஃபீட் பண்ணி அதுதான் இங்கே ரெக்கார்டாக போய் இன்செர்ட் ஆகும். கரெக்டாக இல்லையா? திருப்பி அங்கேருந்து டேட்டாவை எடுக்கும்போது என்ன பண்ணுவோம், பழையபடியும் ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் போட்டு டேட்டாவெல்லாம் ஃபெச் பண்ணி ps.getString போடுமா போட மாட்டோமா? ps.getString. அப்போ இந்த டேட்டா எனக்கு வெளியே வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், பழையபடியும் ஐ ஹாவ் டு ரைட் ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் போட்டு ps.getInteger, getString, getDate, getBlob இருக்காது, getBinary, வாட் எவர் இட் இஸ். அந்த மாதிரி டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணி பழையபடி என்ன பண்ணுறோம், ஒரு ஆப்ஜெக்டாக அதை ஃபார்ம் பண்ணுறோம். ஆப்ஜெக்டாக கொடுத்ததை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி டேபிளில் ஸ்டோர் பண்ணுறோம். டேபிள்லேருந்து வந்ததை பழையபடியும்
கம்பைன் பண்ணுறோம், கம்பைன் பண்ணி ஆப்ஜெக்டாக க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அதை யூசர்கிட்ட கொடுக்குறோம். அப்போ இவ்வளோ வேலை நடக்குது. இனிமேல் இதெல்லாம் நம்ம பண்ண மாட்டோம். இந்த ஆப்ஜெக்ட் இருக்கா, இந்த ஆப்ஜெக்டை இந்த ஓஆர்எம் டூல் கிட்ட கொடுத்துருங்க. இந்த ஆப்ஜெக்டை இந்த ஓஆர்எம் டூல் கிட்ட கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஓஆர்எம் டூல்கிட்ட நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, ஓஆர்எம் டூல் என்கிட்ட ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, இதுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணி நீ என்ன பண்ணு, இந்த ரெக்கார்டை உள்ளே இன்செர்ட் பண்ணிடு அப்படி நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அதுவே எல்லாத்தையும் பண்ணிடும். சார் ஃபெச் பண்ண முடியுமா? ஃபெச் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு மெத்தட் தான், கெட் ஃபைண்டு, அதோட முடிஞ்சு. டெலீட் பண்ணலாமா? இருக்குது. ரிமூவ். அப்டேட் பண்ணலாமா? இருக்குது. மெர்ஜ், சேவ் அண்ட் அப்டேட் அப்படிங்கிற மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குது. இதை வச்சு நம்மளால் பண்ணிக்கலாம். சார் இதெல்லாம் ஓகே. இது மட்டுமே கிடையாது. டேபிள் க்ரியேட் பண்ணால் ப்ரைமரி கீ, ஃபாரின் கீ, அதோட வேர்க்கரோட சைஸு நேற்று கேட்டிங்க. அப்புறம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் ஆடிட் காலம்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. அதெல்லாமே பண்ண முடியுமானா எல்லாமே பண்ணிக்கலாம். நம்மளோட கம்ப்ளீட் எஸ்கியூஎல் போர்ஷனான ஏரியாவே கம்மியாக போகுது. நம்ம உட்காந்து மேனுவலாக எழுத மாட்டோம். சரி ஓகே, அப்போ எல்லாத்துக்குமே இருக்குமா? எல்லாத்துக்குமே இருக்குது. இதுக்கு காரணம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜேபிஏ, ஜாவா பர்சிஸ்டன்ட் ஏபிஐ. ஓகே, அப்படிங்கிற ஒரு ஸ்பெசிஃபிகேஷன். அது டூல்லாம் கிடையாது, அது ஒரு ஸ்பெசிஃபிகேஷன். அந்த ஸ்பெசிஃபிகேஷனை மல்டிபிள் பிளேசஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஹைபர்னேட் இஸ் ஒன் அமாங் தம். இந்த ஜேபிஏ உங்களை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும் ஃபியூச்சர்லையும். சார் இன்னும் ஃபியூச்சரில் ஸ்ப்ரிங் பூட்லாம் படிப்பீங்க. சரி ஓகே, இன்செர்ட் பண்ணால் பெர்சிஸ்ட்டுங்கிற மெத்தடை கால் பண்ணி என் ஆப்ஜெக்டை கொடுத்துட்டு அந்த ஆப்ஜெக்ட் இன்செர்ட் ஆகிடும். ஆமாம். சரி, ஃபெச் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க? ஃபைண்டு அப்படிங்கிற மெத்தடை கொடுத்து ஃபைண்டுன்னு கொடுத்துட்டு அந்த ஒரு ப்ரைமரி கீயோட வேல்யூவை கொடுத்தீங்கன்னா அது ஃபைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரும். ரிமூவ்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டே ரிமூவ் ஆகும். அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. மெர்ஜ், அப்டேட்டுன்ற ஆப்ஷன் இருக்குது. இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. சரி, வாட் இஃப் ஐ வாண்டட் டு கோ ஃபார் ஒரு டைனமிக் ஒரு கஸ்டமைஸ்டு கொரி எப்படி பண்ண முடியும்? அதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து நேம் அண்டு நேமும் சிட்டியும் வச்சு நான் டேட்டாவை எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஹைபர்னேட்டில் அதை நான் டிஸ்கஸ் பண்ண மாட்டேன். ஹைபர்னேட்டுங்கிறது சும்மா உங்களுக்கு ஒரு ஓவராலாக இது ஒரு அனடேஷன்ஸ்லாம் இருக்குது, புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக மட்டும்தான். ஃபியூச்சரில் நம்ம அங்கே டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஓகேவா? பட் இருந்தாலும் என்னென்னா, நான் எழுத போகிற மெத்தட் நான் ஸ்ப்ரிங் பூட்டில் நிறையா ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ண மெத்தட் என்ன அப்படின்னா, எனக்கு ஐடி வச்சு எடுக்கணும். அப்போ தெர் இஸ் அ மெத்தட் கால் ஃபைண்ட் பை ஐடி அப்படின்னே கொடுத்துடலாம். ஃபைண்ட் பை ஐடினா என்ன வரும்? அந்த ஐடியை கொடுத்தீங்கன்னா 101 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த 101 வச்சு எடுத்துகிட்டு வரும். சரி ஓகே, எனக்கு நேம் வச்சு எடுக்கணும் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபைண்ட் பை உங்கள் டேபிளில் காலம் நேம் இருக்கும் பார்த்தீங்களா, நேம்னு இருக்கா, அதை வந்து என் கேபிட்டல் லெட்டர் போட்டிங்கன்னா முடிச்சு. கெட்டர் செட்டர் மெத்தட் மாதிரி கிட்டத்தட்ட. அந்த நேம் அந்த இடத்துல பாஸ் பண்ணிங்க அப்படின்னா, குருன்னு பாஸ் பண்ணிங்கன்னா அந்த ரெக்கார்டை எடுத்துகிட்டு வரும். சரி ஓகே, இதை விடுங்க. எனக்கு அண்டு ஆர் கண்டிஷன்லாம் வச்சு எடுத்துகிட்டு வரணும்னா என்ன பண்ணுவீங்க? இதுக்கெல்லாம் யார் காரணம்? ஜேபிஏ தான் காரணம். ஓகேவா? சார் அண்டு ஆர்லாம் இருக்குது. ஃபைண்ட் பை நேம் அண்டு சிட்டி அப்படின்னு போட்டு நேமையும் கொடுத்துருங்க, சிட்டியையும் கொடுத்துருங்க. அவ்வளோதான். அதுவே எலாபரேட் பண்ணி அதுவே அந்த கொரியை ஃபார்ம் பண்ணுவோம். ஃபைண்ட் பை அப்படின்னு கொடுத்துட்டு உங்கள் டேபிளோட காலம் நேம் என்ன? நேம். அண்டு ஏ கேபிட்டல் லெட்டர் போடணும். அண்டு சிட்டி போட்டுக்கலாம். ஆர் கண்டிஷன் வேணுமா? இன்னும் இதோட சேர்த்து நிறையா கண்டிஷன்ஸ் வேணுமா? போட்டுக்கிட்டே இருக்கலாம். டைனமிக்காக யூ கேன் கிரியேட் எனி டைப் ஆஃப் கொரிஸ் ஹியர். இட்ஸ் பாசிபிள். அந்த காலம் நேமை அப்படியே கேபிட்டல் லெட்டரில் கொடுக்கணும். ஆமாம், கண்டிப்பாக. அது போய் அதை கண்டுபிடிக்கும். ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டரில் கொடுக்கணும். நான் ஃபஸ்ட் லெட்டரில் தானே கேபிட்டல் லெட்டர் கொடுத்துருக்கேன். இருந்தால் கூட நீங்கள் கேபிட்டல் லெட்டரில் தான் கொடுக்கணும். அதை வச்சு தான் அது இது ஒரு காலம் அப்படிங்கிறதே கண்டுபிடிக்கும். ஓகே, பெரிய லென்த்தி கொரிஸ்லாம் இருக்குது. லிமிட் கொரி, அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர், எல்லாத்துக்குமே கொரி இருக்குது. ஓகே, லென்த்தியஸ்ட் கொரிஸ்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ தட்ஸ் ஹவ் தட். புரியுதா உங்களுக்கு? ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். இதுதான் பேசிக்கலி வி கால் இட் அஸ் தட் வாரம். அப்போ என்ன பண்ணுறோம்? ஜாவாவில் இருக்க ஆப்ஜெக்ட் அப்படியே டேட்டா பேஸ்க்கு ஃபீட் பண்ணுறோம். அதுதான் அட்வான்டேஜ். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம நார்மல் JDBCயில் டிஸ்அட்வான்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா கொரியும் ஞாபகம் வச்சுக்கணும். கொரி தெரியலைன்னா உங்களால் ஒரு ஸ்டெப் கூட மூவ் பண்ண முடியாது. பட் ஆனால் இங்கே அப்படி கிடையாது. அது எல்லாத்தையும் பார்த்துக்குறோம். நமக்கு அந்த மெத்தடை மட்டும் கால் பண்ண தெரிஞ்சாலே போதும். தட்ஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். அப்போ இங்கே என்ன நடக்க போகுது அப்படின்னா, நீங்கள் கொடுக்குற ஆப்ஜெக்ட்டுக்கு அது ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணி ரெக்கார்டெல்லாம் இன்செர்ட் பண்ணணும். அதுக்கு எப்படி டேபிள் க்ரியேட் பண்ணணும்னு தெரியும் அப்படின்னா, உங்கள் கிளாஸ் தான் ரியல் ப்ளூ பிரிண்ட். நம்ம ஆரம்பத்தில் இந்த கிளாஸை ப்ளூ பிரிண்ட்ன்றோமா, இப்போயும் அதுதான் ப்ளூ பிரிண்ட். அதை வச்சு தான் டேபிளே அது க்ரியேட் பண்ணணும். உங்களுக்கு எத்தனை காலம் வேணும், உங்களுக்கு திடீர்னு ஏதாவது ஒரு காலம் வேணாமா, எந்த காலத்துக்கு என்ன மாதிரி நேம் கொடுக்கணும், எது வந்து யூனிக்காக இருக்கணும், எது ப்ரைமரி கீயாக இருக்கணும், எது ஃபாரின் கீ இன்னொரு டேபிளோட கனெக்ட் பண்ணுறோமா, எல்லாமே இது பண்ணணும். ஸோ தட்ஸ் அ கம்ப்ளீட்
support for the database actually. ஸோ அப்படி தான் இது ஒர்க் அவுட் ஆகும். ஓகேவா? ஸோ ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப ப்ராப்பராக இருக்கும், எவ்ரிதிங் இஸ் மெயின்டைன், ரொம்ப கம்மியான கோடு, ஈஸி டு போர்ட். நீங்கள் எந்த டேட்டாபேஸ்க்கு மாற்றினாலும் ஜஸ்ட் ஒன் லைன் ஆஃப் த கோடு கம்ப்ளீட்டாக உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ தட்ஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். எல்லா லாங்குவேஜ்லையுமே அவங்களுக்கு செப்பரேட்டாக இருக்குது. பைத்தானில் வி கால் இட் அஸ் அவர் ஒரு வேர்ட் சொல்லுவார் ஆக்சுவலாக, அவங்களுக்கு ஜாங்கோவில் இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, லைக் அது எம்பிசி, அது வேறு மாடல் வியூ கண்ட்ரோலர். இதுக்குன்னே ஒரு பைத்தான் ஜாங்கோ database, how Python Django database connectivity. ஓகேவா? அதுக்கு ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவாங்க, இது ஓன்னு தான் ஸ்டார்ட் ஆகும் சம்வாட் ஆக்சுவலி. அவனும் ஓரம் தான் சொல்கிறான். ஆப்ஜெக்ட் ரிலேஷனல் மேப்பர் ஓரம் தான், அங்கேயும் ஓரம் தான். ஆப்ஜெக்ட் ரிலேஷனல் மேப்பர். ஓகேவா? அங்கேயும் அதான். ஆனால் இந்த ஹைபர்னேட் இருக்குமான்னா எனக்கு தெரியாது. இந்த ஹைபர்னேட் எக்ஸாக்டாக அங்கே இருக்குமான்னா ஐ டோன்ட் நோ. அவன் வேறு ஏதாவது ஒரு டூல் வச்சுருப்பான். இப்போ நான் இன்பிட்வீன் ஒரு கோடிக்னேட்டர் என்ன சொல்ல லார்வல்னு ஒரு டூல், அங்கே ஒரு மாதிரி இருந்துச்சு. ப்ளகின் தான் அது எப்படின்னா ப்ளகின் ஆக்சுவலாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணால் போதும் டேபிள்லாம் க்ரியேட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஓகே, அந்த மாதிரி ப்ளகின்ஸ் உங்களுக்கு தேவையானங்கிற ப்ளகின்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஷாப்பிங் அப்ளிகேஷன் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்களா, ஒரு ஷாப்பிங் ப்ராஜெக்ட்னால இப்படி தான் இருக்குன்னு ஒரு டெம்ப்ளேட் இருக்கும். அந்த கார்ட் ஒரு ப்ராடக்ட்னா இவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்குன்னு ஒரு இது இருக்கும். அதை இன்ஸ்டால் பண்ணிங்கனாலே ப்ளகின் இன்ஸ்டால் ஆயிரும், ஜஸ்ட் டேபிள்லாம் உங்களுக்கு ரெடி ஆகிடும் டேரெக்ட்லி. ஒரு நம்ம உங்களுக்கு ஆப்ஷன் இருந்தால் காட்டுறேன். ஜஸ்ட் அந்த ப்ளகின் இன்ஸ்டால் பண்ணால் போதும், இமீடியட்டாக உங்களுக்கு லாகின் ஃபார்ம் இருக்கும். லாகின் ஃபார்ம் ரெடியாகவே இருக்கும். கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையானது இருக்கும், அதை நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கலாம். ஓகேவா? அந்த மாதிரி நிறையா டூல்ஸ் எல்லாம் இருக்குது. சிஎம்எஸ் டூல்ஸ்னு சொல்லுவோம், கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் அப்படின்னு. ஸோ அப்போ எப்படி ஒரு ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட்ஸ் ஆஸ் யூஸ்வல். நான் உங்களுக்கு பழையபடியும் தட் ஐம் கோயிங் டு கிரியேட் இட் ஒரு நியூ ப்ராஜெக்ட். ஓகேவா? ஜஸ்ட் ஐ ஒன்ட் டேக் மச் டைம் ஹியர். ஓகேவா? ஸோ ஐல் கோ ஃபார், நான் ஏற்கனவே ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருந்தேன். இட்ஸ் Hibernate Demo 1. ஐ எம் ஜஸ்ட் கிரியேட்டிங் த ஃபைல் கால் Hibernate Demo 2. இன்றைக்கே எல்லோரும் உட்காந்து இதை பண்ணிடுங்க. ஸோ ப்ராஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஐல் கோ டு Tes DB பேட்சஸில் April 26 ஃப்ரேம்ஒர்க்ஸில் ஹைபர்னேட்டுக்குள்ளே ஐம் ஜஸ்ட் கிரியேட்டிங் இட். சம்டைம்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணும்போது ஃபோல்டர்ஸ் விசிபிள் இல்லாமல் இருக்கும், இந்த ஹைபர்னேட்டுங்கிற ஃபோல்டர் வராமல் இருக்கும். சம்டைம் இன்டெலிஜேவே க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி ஓப்பன் பண்ணுங்கள், ஒர்க் ஆகும். எக்ஸிட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ரெபாசிட்டரிலாம் வேணாம், இன்டெலிஜே மேவன், டோன்ட் மிஸ் தட். ஏன்னா நேரத்து ஃபஸ்ட்டு டைம் நம்ம கிரியேட் பண்ணும்போது இன்டெலிஜேலே போயாச்சு. மேவன் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃப்யூச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா 18 அப்போ இனிமே ஜாவாவோட வெர்ஷன் 18 or 18 above தான். 18க்கு கீழே நீங்கள் என்னமே எது யூஸ் பண்ணாலும் இட் ஒன்ட் சப்போர்ட் சம்டைம்ஸ். அதனால் இதுதான் பெஸ்ட் ஆப்ஷன். ஐ சூஸ் தட் ஓப்பன் ஜேடிகே. என் லோக்கல் சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணியிருக்க ஜாவா ஓப்பன் ஜேடிகே வேணாம் சூஸ் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லையா கொராட்டோ இருக்குது, சூஸ் பண்ணிக்கோங்க. தட் வாட் எவர் யூ வாண்ட் யூ கேன் சூஸ் இட் ஆக்சுவலி. ஓகேவா? ஸோ தென் ஆட் சாம்பிள் கோட் இருந்துட்டு போட்டோம். அட்வான்ஸ் செட்டிங்ஸ் நோ நீட் டு டச். வேணா இந்த இது என்னன்றதை நான் அப்புறம் சொல்லுவேன். இந்த குரூப் ஐடி, ஆர்டிஃபெக்ட் ஐடி, இதெல்லாம் என்னன்றதை ஐ டெல் யூ. மேவனில் மட்டும் கிடையாது, கிராடல் எல்லா இடத்துலையுமே இந்த ஆப்ஷன் வரும், இருக்கும், டிஃபால்ட்டாகவே இருக்கும். ஓகேவா? சார் நமக்கு பிடிச்சதை எழுதிக்கலாம். இது எப்படி வரும் அப்படின்னா, உங்களோட டொமைன் நேம் வந்து ரிவர்ஸில் வரும். இப்போ guru@gmail.com இருக்கா, இது எப்படி இருக்குன்னா com.gmail. அப்புறம் நேம் அப்படி தான் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருந்திருக்கும். org. அப்புறம் ஒரு டொமைன் நேம் டாட், அப்புறம் தான் அந்த நேம் இருந்திருக்கும். இது ரிவர்ஸில் வரும். இதை நான் உங்களுக்கு டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வாட் இஸ் இட் அப்படி. ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஐ ஜஸ்ட் கோ ஃபார் April 26 அப்படின்னே வச்சுக்கிறேன். ஓகே, org.april26. Hibernate அப்படின்னு சொல்லி சும்மா ஏதோ ஒரு ஆப்ஷன். ஓகே, ஸோ எனிதிங் எல்ஸ் நோல. ஸோ ஐம் ஜஸ்ட் கிரியேட்டிங் இட். இப்போ இந்த ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுற இடத்துல இது ஹைபர்னேட் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத நம்ம எந்த இடத்துலையுமே மென்ஷன் பண்ணலாம். ஓகே, பிகாஸ் திஸ் இஸ் லைக் எ நார்மல் ஒரு கோர் ஜாவா நீங்கள் க்ரியேட் பண்ணுற மாதிரி ஒரு நார்மலான ப்ராஜெக்ட் தான் இது. ஓகேவா? அப்போ நீங்கள் எடுத்த உடனே ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த POM ஃபைல், pom.xml ஃபைல், இந்த ஃபைலில் போய் யூ ஹாவ் டு ஆட் டிபெண்டன்சிஸ். இதுக்கு முன்னாடி ஜார் ஃபைல்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டு இருந்தோம்ல, இனிமேல் ஜார் ஃபைல்ஸ் எல்லாம் கிடையாது, டிபெண்டன்சிஸ். நம்ம கோர் ஜாவா படிக்கும்போது டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டிக்கு நம்ம என்ன பண்ணுவோம், .jar ஃபைல் ஆட் பண்ணணும். இனிமேல் .jar ஃபைல்லாம் கிடையாது, டிபெண்டன்சிஸ் தான். ஓகே, இந்த டிபெண்டன்சி பண்ணுறதுனா இந்த பில்டு சிஸ்டம், நேற்று நீங்கள் அதை யாரும் கேட்கவும் இல்லை, நானும் உங்களுக்கு பெருசாக அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணல. இந்த இன்டெலிஜே
அப்புறம் அந்த மேவன், கிரடல், இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு பேர் பில்டு சிஸ்டம் அப்படிமா. இதுக்கு பேர் என்ன பேர்? பில்டு சிஸ்டம். ஒரு ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணி நீங்கள் எழுதி கான்ஃபிகர் பண்ணி கடைசியில் டெப்ளாயெல்லாம் பண்ண போகிறீங்க. இதை கம்ப்ளீட்டாக டேக்கர் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல, அதுதான் இது. ஆக்சுவலாக இட்ஸ் அ பில்டு சிஸ்டம். இது என்ன யூஸ், இது எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, நான் ஒரு ப்ராஜெக்ட் இன்ஸ்டால் பண்ணுறேன், நான் அதில் நிறையா பில்ட் பண்ணுறேன், எல்லாமே பண்ணிவிட்டு திருப்பி அதை கொண்டு போய் ஒருத்தங்கக்கிட்ட கொடுக்குறேன், அவங்க அதை ரன் பண்ண போகிறாங்க. அவங்கக்கிட்ட இந்த வெர்ஷன் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், அவங்கக்கிட்ட வேறு என்ன கான்ஃபிகரேஷனில் வேணாலும் அவங்க சிஸ்டம் இருக்கலாம். ஆனால் திடீர்னு ரன் பண்ணும்போது காம்பேட்டபிலிட்டி இல்லை அப்படின்னா உங்கள் ப்ரோக்ராம் ரன் ஆகாமல் போகிறதுக்கு சான்சஸ் எல்லாம் இருக்குது. அப்போ என்ன அப்படின்னா இந்த டிபெண்டன்சி, இந்த ஃபைல் தான். ரியாக்ட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபைல் இருக்கும், ஜேசன் ஃபைல் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபைல்ஸ் இருக்கும். இனிமேல் ஸ்ப்ரிங் பூட் எல்லாத்துலேயுமே இந்த palm.xml ஃபைல் இருக்கும். இது மேவனுக்கு ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போது வேறு மாதிரி ஒரு ஃபைல் இருக்கும். எப்பயுமே டக்குன்னு வந்த உடனே உங்கள் ப்ரோக்ராமை யார் ரன் பண்ண போகிறாங்களோ அவங்க ஃபஸ்ட்டு இந்த ஃபைலை தான் வந்து பார்ப்பாங்க. இந்த ஃபைல் தான் ஃபஸ்ட் இண்டெக்ஸ் ஃபைல் மாதிரி கிட்டத்தட்ட. இது எப்படின்னா நம்ம சர்வ்லெட்டில் web.xml ஃபைல் டெப்ளாய்மெண்ட் டெஸ்கிரிப்டர் அப்படின்னு சொன்ன ஞாபகம் இருக்குது, அந்த மாதிரி இது. அப்போ இந்த ஃபைலுக்கு தான் ஃபஸ்ட்டு வரும். சரி, ஓகே. இதில் இருக்க டிபெண்டன்சிலாம் எங்கே ஸ்டோர் ஆகுது? நான் நேற்று உங்களுக்கு சொன்னேன். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா டிபெண்டன்சி எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐ கேன் டூ ஒன் திங். நான் நேற்று நமக்கு ஆட் பண்ணதே நான் எடுத்துக்கிறேன். திருப்பி உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணிலாம் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் எஸ்டர்டே ஃபைல் வில் ஓப்பன் இட். ஓகேவா? ஸோ go for here. இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ்லாம் I'll give you. ஈவன் இதுக்கு ஒன்றும் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ்லாம் இல்லை பெருசாக. காப்பி திஸ் அண்ட் யூ கேன் ஜஸ்ட் கம் அண்ட் பேஸ்ட் இட் ஹியர். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், டிபெண்டன்சிஸ்ன்ற ஒரு டேகை க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே தான் போடணும். ஓகேவா? நீங்கள் போட்டவுடனே இந்த இடத்துல எம் அப்படின்னு சொல்லி ஒரு ரீலோடு ஐக்கான் இருக்கும். இதை கிளிக் பண்ணிடுங்க. இதை கிளிக் பண்ணால் மட்டும்தான் இந்த போட்டிருக்க டிபெண்டன்சி இங்கே லோட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன அப்படின்னா இந்த ஹைபர்னேட்டை ரன் பண்ணுறதுக்கான டிபெண்டன்சி நம்மக்கிட்ட இருக்குது. ஆக்சுவலி 2 டிபெண்டன்சி ஆட் பண்ணியிருக்கேன். ஒன்று என்னென்னா ஹைபர்னேட். இந்த இடத்துல தான் இது ஹைபர்னேட் பேஸ்டு ஒரு ப்ரோக்ராம் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். இது என்ன போஸ்ட்கிரஸ், இது டேட்டா பேஸ்க்காக நம்ம சொல்கிறது. ஸோ நீங்கள் MySQL யூஸ் பண்ணனா MySQL டிபெண்டன்சி எடுக்கணும், MSSQLனா MSSQL, ஆரக்கிள்னா ஆரக்கிள், போஸ்ட்கிரஸ்னா போஸ்ட்கிரஸ். சார் இந்த டிபெண்டன்சிஸ்லாம் நம்ம எங்கேருந்து எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா MVN ரெபாசிட்டரி அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. இங்கே போயிட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை சர்ச் பண்ணிங்க அப்படின்னா யூ வில் பி கெட்டிங் இட். ஓகேவா? அதை ஜஸ்ட்டு காப்பி பேஸ்ட் பண்ணால் போதும். ஆனால் உண்மைக்கே இங்கே என்ன நடக்குது? அப்போ ஒவ்வொரு டைம் இன்டர்நெட் இருந்தால் தான் நம்ம ப்ரோக்ராம் ரன் ஆகுமா? அந்த கொஷின்லாம் உங்களுக்கு இருக்கும். சார் இதை நம்ம எங்கேருந்து கால் பண்ணுறோம்? இதை இன்டர்நெட்லேருந்து நான் கால் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், போஸ்ட்கிரஸ்னு டைப் பண்ணாலும் இந்த இருக்கா போஸ்ட்கிரஸ் JDBC டிரைவர் இந்த இருக்குல்ல, இதில் போயிட்டு ஏதோ ஒரு டிபெண்டன்சியை நீங்கள் ஜஸ்ட் ஓப்பன் 42.6.0 இருக்கா, இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கேயே உங்களுக்கு நிறையா இருக்குது. இந்த இருக்கா மேவன் யூஸ் பண்ணுறீங்களா, இது கிரேடல் யூஸ் பண்ணுறீங்களா, இவ்வளோ தான், ஒரே ஒரு லைன். SBT, மில், ஐவி, ஆண்ட் ஐவி, இதுதான் ஆண்ட் ஐவி, கிரேப், இந்த மாதிரி பில்டர் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. லெட்ஸ் கோ ஃபார் அ மேவன். கிளிக் பண்ணாலே போதும், காப்பி ஆயிரும். ஜஸ்ட் யூ கேன் கம் அண்ட் பேஸ்ட் இட். சரி, ஓகே. அப்போ இது இன்டர்நெட் இருந்தால் தான் ஒர்க் ஆகுமான்னா அப்படிலாம் கிடையாது. த வெரி ஃபஸ்ட்டு டைம் இன்டர்நெட் தேவைப்படும். பட் ஆனால் நெக்ஸ்ட்லாம் இன்டர்நெட் தேவை கிடையாது. ஒரு டிபெண்டன்சியை நீங்கள் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா யூ மைட் ரெக்வயர்ட் இன்டர்நெட். ரீசன் என்ன அப்படின்னா கிட்டு மாதிரியே தான் இதுவும் கிட்டத்தட்ட. என்ன நடக்கும் அப்படின்னா அங்கேருந்து அந்த டிபெண்டன்சிலாம் எடுத்துகிட்டு வந்து உங்கள் லோக்கல் சிஸ்டத்தில் ஒரு ரெபாசிட்டரி க்ரியேட் பண்ணி அந்த இடத்துல வச்சுக்கிறோம். இருக்கும் உங்கள் லோக்கல் சிஸ்டத்தில் ஒரு இடத்துல கண்டிப்பாக இதுக்கான கம்ப்ளீட் ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். நீங்கள் அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் பண்ணும்போது அடுத்தடுத்த டிபெண்டன்சி போடும்போது என்ன பண்ணுன்னா லோக்கலில் இருந்தே யூஸ் ஆகிக்கும். புரியுதா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு? ஃபஸ்ட்டு டைம் இந்த டிபெண்டன்சியை நீங்கள் ஆட் பண்ணுறீங்களா, மேலேருந்து எடுத்துகிட்டு வரும். அடுத்தடுத்து ஏதாவது பண்ண போகிறீங்களா, அப்போ ஃபுல்லாகவே என்ன பண்ணணும், அது லோக்கலில் இருக்கும்ல, லோக்கலில் இருந்து எடுத்துக்க. எதுக்கு நான் ஒவ்வொரு டைம் போய் இது ஒரு கேஷிங் மாதிரி கிட்டத்தட்ட லோக்கலில் இருந்து எடுத்துக்கிறோம். தட் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். யாருக்கா டவுட் இருக்காதுல்ல? கிளியர் தானே? ஸோ திஸ் இஸ் ஹவ் த டிபெண்டன்சி ஆட் ஆயிடுச்சு. ஸோ தட் ஆல் ரெடி. இப்போ நம்ம ஜாவா கிளாஸில் இருக்கிற டிஃபால்ட் மெத்தட் இருக்குது. இந்த டிஃபால்ட் மெத்தடை வி ஆர் ஜஸ்ட் டிஃபால்ட் கோடிங்கும் இருக்குது. வி ஆர் ரிமூவிங் தம், ரிமூவ் த பிரேக் பாயிண்ட்ஸ் அண்ட் எவ்ரி திங். அவ்வளோதான். ஸோ இதுதான் உங்களோட மெயின் கிளாஸ். இங்கே தான் இருக்குது. சரி, எப்பயுமே நான் உங்களுக்கு சொல்கிற மாதிரி தான், ஒரு ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ண உடனே இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகுமா? இன்டர்நெட் யாரோ ஆஃப் பண்ணி விட்டாங்க. ஐ கெஸ் வெயிட் a minute. ஓகே, ஸோ தட் இஸ் ஹவ் திஸ் இஸ். அப்போ இந்த MVN இப்படி தான் ஒர்க் ஆகும் பேசிக்கலி. ஓகேவா? ஸோ உங்களுக்கு வேணுங்கிறத இங்கே எடுத்துக்கோங்க. ஜஸ்ட்டு சர்ச், கரெக்டான டிபெண்டன்சியை சர்ச் பண்ணி எடுக்க கற்றுக்கணும். தட்ஸ் ஆல். ஓகே, சரி, ஓகே. அப்போ ப்ரோக்ராம் ரெடி ஆயிடுச்சு. எப்பயுமே நான் சொன்ன மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இனிமேல் எப்போ நீங்கள் க்ரியேட் பண்ணாலும் ஜஸ்ட் வி புட் ஒன் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் டு செக் வெதர் இட் இஸ் ஒர்க்கிங் ஆர் நாட்.
போய் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா யூ ஷுட் கெட் அவுட்புட் ஹியர். அப்படி அவுட்புட் வரலைன்னா உங்கள் பேசிக் கான்ஃபிகரேஷனில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, அதை ரெக்டிஃபை பண்ணிவிட்டு தென் யூ கோ ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ். ஸோ வி காட் த அவுட்புட். இந்த லைப்ரரி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், எக்ஸ்டர்னல் லைப்ரரின்னு ஒரு இடம் இருக்கா. இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா மேவனில் நீங்கள் போட்ட அந்த என்ன சொல்ல ஹைபர்னேட் ரிலேட்டடான எல்லாமே இங்கே இருக்கும். ப்ளஸ் போஸ்ட்கிரஸும் இருக்குது. இந்த பார்த்தீங்களா போஸ்ட்கிரஸ், இதோட சேர்த்து நிறைய லைப்ரரிஸ் இருக்கும். லைப்ரரிஸ் டிபெண்ட்ஸ் ஆன் அனதர் லைப்ரரி அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். சார் நம்ம என்ன சார் ஒரு லைப்ரரி தானே போட்டோம் இவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா, இட்ஸ் லைக் டிபெண்டன்சிஸ். ஒன்னோட ஒன்று டிபெண்ட் ஆகி நிறைய அதுலேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ தட் இஸ் ஹவ் இட் இஸ் ஆல். இப்போதைக்கு இதை பற்றி ஒன்றும் ஒரி பண்ண தேவையில்ல. ஓகேவா, ஃபைன், தட்ஸ் ஆல். ஓகே, அப்போ நம்ம டேரெக்டாக ப்ரோக்ராமுக்கு போயிடலாம். ஓகேவா. ஸோ நான் உங்களுக்கு நேற்று சொன்ன மாதிரி தான் இதை தவிர்த்துட்டு இன்னொரு இடமும் இருக்குது. ஸோ வி வில் டூ தட். பிஃபோர் தட் எப்போயுமே ஒரு நல்ல ப்ராக்டிஸ் என்ன அப்படின்னா, நேற்று அதை நம்ம ஃபாலோ பண்ணல, பட் ஐம் ஃபாலோவிங் டுடே. எப்போயுமே ஒரு பேக்கேஜுக்குள்ளே டேரெக்டாக சோர்ஸ் பேக்கேஜில் எழுதுறத விட ஒரு பேக்கேஜ் நீங்கள் தனியாக வச்சுக்கிறது தான் பெஸ்ட் எப்பயும். கரெக்டாக. ஸோ லெட் மீ கோ ஃபார் வாட் இஸ் தட் மை பேக். இதில் டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டியாக இருக்கலாம், இல்லை என்னோட என்டிட்டி கிளாஸஸாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம், நீங்கள் அங்கே வச்சுக்கலாம். மேபி இதை கொஞ்சம் உங்களுக்கு ரீசனபிளாக பார்த்தோன்னே புரிய மாதிரி இருக்கணும் அப்படின்னா வி கேன் கால் தட் அஸ் அ வாட் இஸ் தட் என்டிட்டி. என்டிட்டினாலே அதுதான். என்டிட்டின்றது ஒரு டேபிள் விச் இஸ் ஈக்குவலன்ட் டு ஒரு ஆப்ஜெக்ட். அப்படி வச்சுக்கலாம் நீங்கள் பெட்டர். ஓகே, இதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்னா ஐம் ஜஸ்ட் கிரியேட்டிங் எ கிளாஸ். இன்டர்ஃபேஸ்னா இன்டர்ஃபேஸ், ஈனம்னா ஈனம். as of now I'm going with a class. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா I'll just go with one student class. நேற்றே நம்ம அதெல்லாம் பண்ணியாச்சு. ஸோ லெட் மீ கோ ஃபார் int roll number, அப்புறம் I'll have string name, எல்லாம் ப்ரைவேட் மெத்தட். அதுதான் பேசிக்கான ஐடியா. கேன் we have all private method? Private method, yes, capital letter string. And as of now these are the things. Double city. Okay, double city, double percentage. ஐ ரெக்கமெண்ட். இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா இனிமேல் இந்த இன்டெல்லாம் தேவை கிடையாது நமக்கு. யூ கேன் கோ ஃபார் இன்டீஜர், யூ கேன் கோ ஃபார் டபுள். ஐ ஹைலி ரெக்கமெண்ட் திஸ். இதுதான் இன்னமே எல்லாமே ஆப்ஜெக்ட் தான். அப்போங்கில நம்ம எதுக்கு இன்னும் பிடிச்ச அந்த ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பை தூங்கிட்டு ஆட்டோ அன்பாக்சிங்லாம் இருக்கும்போது ஆட்டோ அன்பாக்சிங்லாம் இருக்கும்போது நம்ம எதுக்கு ஒரி பண்ணிவிட்டு இதுதான் பெஸ்ட். பட் as of now we'll go with this, not an issue. ஓகேவா. ஸோ இவ்வளோ தான். இப்போ இந்த கிளாஸுக்கு கெட்டர் செட்டர் மெத்தட் இதெல்லாம் நமக்கு தேவை, கன்ஸ்ட்ரக்டார் தேவை, எல்லாமே தேவை. ஸோ ரைட் கிளிக், வில் டூ ஒன் திங், வில் கோ ஃபார் ஜெனரேட் அ கன்ஸ்ட்ரக்டார். ஒன்லி 3 ப்ராப்பர்ட்டிஸ் தான் நம்மக்கிட்ட இருக்குது. கோ ஃபார் அ கன்ஸ்ட்ரக்டர், அவ்வளோதான். எப்போயுமே ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணோம்னா ஒரு நோ ஆர்குமெண்டட் எம்டி கன்ஸ்ட்ரக்டார் வச்சுக்கிறது ஆல்வேஸ் இஸ் அ சேஃபர் சைட். இட்ஸ் a குட் ப்ராக்டிஸ். நிறைய இடத்துல நமக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செலக்ட் நன் கொடுத்தோம்னா என்ன ஆகும், எதுவுமே செலக்ட் ஆகாமல் ஒரு எம்டி கன்ஸ்ட்ரக்டார் வரும். சரி, இந்த ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ண உங்களுக்கு புரிகிற மாதிரி பிரிண்ட் ஆயிருமா? பிரிண்ட் ஆகாது. ஸோ இந்த ஜெனரேட்டில் போய் வி கோ ஃபார் அ 2 string மெத்தட். ஜஸ்ட் வி கோ ஃபார் 2 string மெத்தட், அவ்வளோதான். இப்போதைக்கு இது ஒரு போஜோ தெரியல எல்லாருக்கும்? போஜோன்னா என்னது? plain old ஜாவா ஆப்ஜெக்ட். உங்களுக்கு தெரியலைன்னா தெரியலை, அவ்வளோதான், மறக்கவே கூடாது. ஓகேவா. plain old ஜாவா ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. நம்ம ஃபஸ்ட்டு நாள் பார்த்தோம்ல கிளாஸ் ஆப்ஜெக்ட், அதுதான் plain old ஜாவா ஆப்ஜெக்ட். அதை க்ரியேட் பண்ணுறதுக்கான கிளாஸ் இது, போஜோ கிளாஸ். ஓகேவா. ஸோ நத்திங் நியூ, நத்திங் ஸ்பெஷல் ஆர் நத்திங் ஸ்பெசிஃபிக் டு ஹைபர்னேட். ஓகேவா, எவ்வளோதான். ஆனால் வச்சுக்கலாம் கெட்டர் செட்டர் மெத்தட். ப்ரைவேட் வேரியபிள்ஸ்லாம் நம்மக்கிட்ட இருக்குன்னா கெட்டர் செட்டர் மெத்தட் கண்டிப்பாக வச்சுக்கிறது இட்ஸ் ஹெல்த்தி. ஓகேவா. கோ ஃபார் கெட்டர் செட்டர் மெத்தட். ரெண்டுக்குமே எல்லாத்துக்குமே கெட்டர் செட்டர் மெத்தட் வச்சுக்கலாம், தேவைன்னா வச்சுக்கலாம். நான் எங்கேயும் அதை யூஸ் பண்ணலை அப்படிங்கிறதுனால எனக்கு தேவையில்லை, பட் வச்சுக்கிறது இட்ஸ் ஆல்வேஸ் இஸ் அ குட் ஐடியா. ஓகே, இப்போ இந்த ப்ராஜெக்டை ரன் பண்ணால் ஏதாவது ஸ்பெஷலாக நடக்குமானா ஒன்றுமே நடக்காது. பிகாஸ் இட்ஸ் அ ஜென்ரல் நார்மல் கிளாஸ். ஓகேவா. இங்கே ஒன்றுமே நடக்காது. ஜஸ்ட் யூ கேன் see here. அப்போ என்ன அப்படின்னா இந்த கனெக்டிவிட்டி எல்லாமே பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் யூ ஹேவ் டு ப்ரிப்பேர் அ கான்ஃபிகரேஷன்ஸ். இந்த ஹைபர்னேட்டில் தான் இந்த கான்ஃபிகரேஷன்லாம் பண்ணுறோம். ஸ்ப்ரிங் பூட்டில் நீங்கள் இப்போ எழுத போகிற அத்தனை ப்ரோக்ராமும் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒரு லைன் கூட எக்ஸ்ட்ரா எழுத தேவையில்லை. ஓகேவா. ஸோ தட் ஆட்டோமேட்டிக்லி தட் ஹேப்பன்ஸ். அப்போ என்ன பண்ணுறது, நேற்று உங்களுக்கு அந்த ஒரு தியரி நோட்ஸ் மாதிரி லைக் ஐவ் கிவன் சம்திங் ஹியர். ஓகே, அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா யூ வில் பி ஹேவிங் எவ்ரிதிங் அட் திஸ் பர்டிகுலர் ப்ளேஸ். ஓகேவா. ஸோ pom.xml ஃபைல் இங்கே வர்றீங்க. இப்போ இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு கான்ஃபிகரேஷன் ஆப்ஜெக்ட் தேவை. கான்ஃபிகரேஷன் ஆப்ஜெக்ட். இந்த கான்ஃபிகரேஷன் ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குது அப்படின்னா org.hibernate.cfg இங்கே தான் இருக்குது. கான்ஃபிகரேஷன் cfg இஸ் ஈக்குவல் டு நியூ கான்ஃபிகரேஷன். ஒரு கான்ஃபிகரேஷன் ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணிட்டீங்களா? க்ரியேட் பண்ணிட்டாச்சு. இப்போ அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா
configuration.configure அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஓகேவா? இது ஜஸ்ட் அஸ் அ பிளைன் கான்ஃபிகரேஷன் ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட் ஆக்சுவலாக என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, யூ கேன் ஜஸ்ட் கம் டவுன் ஹியர். இட் கிரியேட்ஸ் அ கான்ஃபிகரேஷன் ஆப்ஜெக்ட் which is responsible for loading Hibernate settings and preparing the session factory. இதுதான் இந்த வேலை எல்லாமே பண்ணுறதுக்கான பேசிக் ஃபண்டமெண்டலான ஆப்ஜெக்ட். இது இல்லாமல் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. ஃபேக்ட்ரி கிரியேட் பண்ணுறதுக்கு தேவையான ஆப்ஜெக்ட் இது. ஆமாம், செஷன் ஃபஸ்ட்டு கான்ஃபிகரேஷன் ஆப்ஜெக்ட். கான்ஃபிகரேஷன் ஆப்ஜெக்டை வச்சு தான் செஷன் ஃபேக்ட்ரி கிரியேட் பண்ண முடியும். செஷன் ஃபேக்ட்ரி இருந்தால் தான் செஷன். நேற்று வந்து நம்ம ரிவர்ஸில் நான் உங்களுக்கு கீழேருந்து மேலே எக்ஸ்பிளைன் பண்ண, அதனால தான் நீங்கள் எழுதாதீங்க அப்படின்னு. பட் த ப்ராப்பர் என்ன அப்படின்னா கான்ஃபிகரேஷன் ஆப்ஜெக்ட். இந்த கான்ஃபிகரேஷன் ஆப்ஜெக்ட்டை நம்ம கிரியேட் பண்ணுறோம். கான்ஃபிகரேஷன் ஆப்ஜெக்ட்டை கிரியேட் பண்ணிவிட்டு அதை கான்ஃபிகர் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. இதை போட்ட உடனே இது என்ன பண்ணும் தெரியுமா? இந்த கான்ஃபிகரேஷன் ஃபைல் எங்கே இருக்குன்னு அதுவே ஆட்டோமேட்டிக்காக தேடி கண்டுபிடிக்கும். ஆனால் நம்மக்கிட்ட கான்ஃபிகரேஷன் ஃபைல் இல்லை. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ரிசோர்ஸஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் எப்பயுமே ஒரு காமனான ஃபோல்டர், வேர் ஜென்ரலி ஆல் த கான்ஃபிகரேஷன் ரிலேட்டட் திங்ஸ், ஸ்டாட்டிக் ரிலேட்டட் திங்ஸ் எல்லாம் இங்கே தான் இருக்கும். அப்போ என்ன அப்படின்னா, ரைட் கிளிக் பண்ணி இதில் ஒரு ஃபைல் நான் க்ரியேட் பண்ணுறேன். இந்த ஃபைல் நேம் என்ன அப்படின்னா hibernate.cfg.xml ஃபைல். ஃபைல் நேம் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம், பட் as of now you keep it with this. இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு கான்ஃபிகரேஷன் ஃபைல். இங்கே தான் என்ன நடக்கும் அப்படின்னா, இங்கே தான் என்ன நடக்கும்னா, உங்கள் டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி, நீங்கள் என்ன டேட்டாபேஸ் யூஸ் பண்ணுறீங்க, யூசர் நேம் என்ன, பாஸ்வேர்டு என்ன, உங்கள் டேட்டாபேஸ் க்ரியேஷனே என்ன மெத்தடில் நடக்கணும், க்ரியேட்டா, அப்டேட்டா, வேலிடேட்டா, அந்த ரிலேட்டடான ப்ரோக்ராம். அதே மாதிரி உங்கள் டேட்டாபேஸ் ஸ்கீமா என்ன மாதிரியான ஸ்ட்ரக்சரில் இருக்கணும், போஸ்ட்கிரஸ் பேஸ்டாக இருக்கணுமா, ஆரக்கிள் பேஸ்டாக இருக்கணுமா அப்படிங்கிறத சொல்கிறது. மற்ற எல்லா அடிஷ்னல் கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் அங்கே தான் இருக்கும். ஸோ அகெயின் I'll do one thing, I'll go back here, I'll just go to Hibernate 1, SRCல மெயினில் ரிசோர்ஸஸில் there is a file here, just copy and paste it. இதெல்லாம் நீங்கள் படிக்கவெல்லாம் தேவையில்லை, ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணால் தெரிஞ்சால் போதும். பட் ஆனால் எதுக்கு இதெல்லாம் நடக்குதுன்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும். ஸோ யூ கேன் see here, செஷன் ஃபேக்ட்ரி அப்படிங்கிறதுக்குள்ள ப்ராப்பர்ட்டி இஸ் அ டேக், நேம் இஸ் equal to Hibernate connection driver underscore class. ஆரக்கிள் யூஸ் பண்ணால் அந்த இடத்துல நீங்கள் மாற்றணும். MySQLனா com.jdbc.mysql.driver, அப்படி இல்லைனா வாட் எவர் இட் இஸ். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்களா உங்களோட கனெக்ஷன் ஸ்ட்ரிங். நம்ம அதே டேட்டாபேஸை தான் யூஸ் பண்ண போகிறோம். we are not going to create a new database, same database we are going to use. என்னோட யூசர் நேம் போஸ்ட்கிரஸ், உங்கள் யூசர் நேம் வாட் எவர் இட் இஸ், யூ கோ வித் தட். MySQL யூஸ் பண்ணுறீங்களா, ரூட் இருக்கும். போஸ்ட்கிரஸ் யூஸ் பண்ணுறீங்களா, மறந்துடாதீங்க போர்ட் நம்பரை 543 தான் பை டிஃபால்ட்டு. இங்கே யூசர் நேம் இஸ் போஸ்ட்கிரஸ், பாஸ்வேர்ட் இஸ் 12345. உங்ககிட்ட ரூட்டுனா ரூட்டு கொடுங்க, வாட் எவர் இட் இஸ், ஐ டோன்ட் நோ. இந்த HBM2 DDL ஆட்டோ இருக்குது பார்த்தீங்களா, இது நிறைய வேலை பண்ணும். ஓகே, இப்போதைக்கு I'll just keep it as what is it, create. ஃப்ரெஷ்ஷாக க்ரியேட் பண்ணுறதுக்காக இதை வச்சுக்கிறேன். இந்த கீழே இருக்கிறதெல்லாம் let me come to you later. as of now இதை பற்றி ஒரி பண்ணாதீங்க. இதுக்கும் I'll just come to you later. as of now நமக்கு இது மட்டும்தான் தேவை. ஓகே, அப்போ கான்ஃபிகரேஷன் ஃபைல் ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு. இந்த CFG ஆப்ஜெக்டை வச்சு தான் அதெல்லாம் எடுக்க முடியும். அதை தான் இந்த ஃபைலில் ஐ ஹவ் எக்ஸ்பிளைன் ஹியர். யூ கேன் ஜஸ்ட் செக் ஹியர். அது என்ன பண்ணணும், கான்ஃபிகரேஷன் ஆப்ஜெக்ட் which is responsible for Hibernate settings and preparing the session factory. Okay, இது என்ன பண்ணும்? Now the configuration object contains database URL, username, password, JDBC, driver, dialectன்றது நீங்கள் என்ன டேட்டாபேஸ் யூஸ் பண்ணுறீங்கன்றதை ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறதுக்கான இடம். அப்புறம் என்டிட்டி மேப்பிங் மற்ற எல்லாமே பண்ணுறதுக்கு யார் வேணும் அப்படின்னா அந்த கான்ஃபிகர் ஆப்ஜெக்ட். இது இல்லாமல் உங்களால் பண்ண முடியாது. ஓகே, அப்போ இது ரெண்டு இருந்தால் போதும். பட் லெட் கோ ஃபார் இது ஒரு காமனான ப்ரோக்ராம். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம்னா செஷன் ஃபேக்ட்ரி க்ரியேட் பண்ணலாம். ஓகே, செஷன் ஃபேக்ட்ரி ஃபஸ்ட்டு செஷன் ஃபேக்ட்ரி வேணும். SF is equal to எதை வச்சு க்ரியேட் பண்ணலாம், CFG configuration டாட் என்ன பண்ணுவோம், பில்டு செஷன் ஃபேக்ட்ரி. செஷன் ஃபேக்ட்ரி ரெடி ஆயிடுச்சா? செஷன் ஃபேக்ட்ரி ரெடி ஆயிடுச்சுன்னா தென் யூ கேன் கோ ஃபார் அ செஷன் ஆல்சோ. செஷன் இஸ் ஈக்குவல் டு செஷன் ஃபேக்ட்ரி டாட் வாட் இஸ் இட், ஓப்பன் செஷன். ஓகேவா? இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணலாம், டெலீட் பண்ணலாம், அப்டேட் பண்ணலாம், as well as ரிட்ரீவும் பண்ணலாம், செலக்டும் பண்ணிக்கலாம். எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த செஷனை க்ளோஸும் பண்ணணும். கரெக்டாக? தட்ஸ் ஹவ் த ஐடியா. ஆனால் இதில் என்ன அப்படின்னா இன்சர்ட், டெலிட், அப்டேட் இந்த 3 கொரியை நம்ம என்ன கொரின்னு சொல்லுவோம், இன்சர்ட், டெலிட், அப்டேட் இந்த 3 கொரியை நம்ம என்னன்னு சொல்லுவோம் JDBC டீச் பண்ணும்போதே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா கனெக்டிவிட்டி பண்ணிவிட்டு அது JSPயில் JDBCயில் கனெக்டிவிட்டியெல்லாம் பண்ணிவிட்டு ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் க்ரியேட் பண்ணணும். நம்மக்கிட்ட 3 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஸ்டேட்மெண்ட்
ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட், காலபிள் ஸ்டேட்மெண்ட். ஞாபகம் இருக்கா? ஸ்டேட்மெண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவீங்க? சத்தமாக சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃப்ளோராக சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸ்டேட்மெண்ட் ஆப்ஜெக்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? அப்டேட் பண்ணுறதுக்கா? நான் சொன்னேன், நான் ப்ராஜெக்ட் பண்ணியுமே உங்களை பார்த்தா எனக்கு பயமாக இருக்கும் அப்படின்னு. இப்போ நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்டை நான் சொல்லியிருப்பேன். இன்டர்வியூ போனால் கேள்வி கேட்பான், முடிச்சுட்டு உட்காந்துருப்பீங்க. சிவகார்த்திகா சொல்லுங்கள், ஸ்டேட்மெண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? சிவகார்த்திகா இருக்கீங்களா? சார் சொல்லுங்கள். ஓகே, பயிற்சி தேவை. கரெக்டாக ரிவைஸ் பண்ணணும், கான்செப்ட்ஸை ரிவைஸ் பண்ணணும். ஒரே ஒரு கொரி சார், ஒரே ஒரு டைம் தான் அந்த கொரியை நான் எக்ஸிக்யூட் பண்ணுவேன். இட்ஸ் நாட் அ ரன் டைம் வேல்யூ. ரன் டைமில் வேல்யூ கொடுக்க மாட்டேன். ஒரே இந்த கொரி ரொம்ப ரேராக எக்ஸிக்யூட் பண்ணுற கொரி. வேல்யூவெல்லாம் அங்கேயே எழுதிடுவேன், ரன் டைம்லலாம் கொடுக்க மாட்டேன். அந்த மாதிரியான கொரிஸ் இருக்கும்போது நம்ம எதுக்கு போகணும் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்டுக்கு போகணும். கிரியேட் டேபிள், ட்ராப் டேபிள். ஒரு ப்ராஜெக்டை பண்ணுறீங்கன்னா கிரியேட் டேபிள் ஒரு டைம் தான் நடக்கும். நீங்கள் டூர் ப்ராஜெக்ட் பண்ணீங்க, அதில் ஒரு ட்ரிப் ஆட் பண்ணோன்னு ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அங்கே ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணீங்களா, ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணீங்க? அப்புறம் ஏன் சொல்லுங்கள், அப்போ சொல்லலாம். அங்கே யூஸ் பண்ணீங்களா இல்லையா? அங்கே ஸ்டேட்மெண்ட் இருக்கா, ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் இருக்கா? ஸ்டேட்மெண்ட் தான், ஸ்டாட்மெண்ட்டாக தான் இருக்கணும். மாற்றக்கூடாது. நான் திருப்பியும் அதான் சொல்கிறேன், நம்ம அதை ரெகுலராக யூஸ் பண்ணலாம், என்ன நமக்கு தேவையில்லை, பட் ஆனால் தேவைப்படும். அதான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது அதில் எல்லாம் நம்ம கோத்ரூ பண்ணுவோம், அதுக்காகத்தான் அது. ஓகேவா? ஸோ ஷாப்பிங், பார்க்கிங். ஒரு பார்க்கிங் ஸ்லாட்டை க்ரியேட் பண்ண உடனே ஒரு டேபிள் க்ரியேட் ஆகும், உங்களுக்கு ஒரு பார்க்கிங் டேபிள் க்ரியேட் ஆகும். ஸ்டேட்மெண்ட் ஆப்ஜெக்ட் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். உங்கள் ப்ராஜெக்ட் எல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை. ஓகேவா? ஸோ புதுசாக ஒரு டேபிள் க்ரியேட் ஆகுது, அதில் ஸ்டாட்டிக் கொரி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, ஸ்டாட்டிக் கொரினாலே ஸ்டேட்மெண்ட் தான். டைனமிக் கொரிஸ், வேல்யூஸை ரன் டைமில் பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா தென் வில் கோ ஃபார் அ ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட். அப்போ உங்களுக்கு SQL இன்ஜெக்ஷன்லாம் சத்தியமாக ஞாபகம் இருக்காது. கரெக்டு தானே? இது ஞாபகம் இருக்காதுன்னா SQL இன்ஜெக்ஷன்னா என்னென்னு ஞாபகம்? SQL இன்ஜெக்ஷன் ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் யார் ப்ரொடெக்ட் பண்ணுவா? ஸ்டேட்மெண்ட் ப்ரொடெக்ட் பண்ணுமா, ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் ப்ரொடெக்ட் பண்ணுமா? ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் தான் ப்ரொடெக்ட் பண்ணும். SQL இன்ஜெக்ஷன் ஒரு கான்செப்ட் இருக்குது, பார்த்துக்கோங்க, உங்களை காப்பாற்றிக்கோங்க நீங்கள். ஓகேவா? எஸ். ஸோ இதெல்லாம் அங்கே நடக்கும். அதில் நான் ஒன்று சொன்னேன், இன்செர்ட் டெலிட் அப்டேட்டை வந்து நம்ம வந்து அப்டேட்டபிள் கொரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஞாபகம் இருக்கா? என்ன ஞாபகம் இருக்கு? இன்செர்ட் பண்ணாலோ டெலிட் பண்ணாலோ அப்டேட் பண்ணாலோ அங்கே ஒரு சேஞ்ச் நடக்கும். அந்த சேஞ்ச் நடக்கிற கொரியெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்னா அப்டேட்டபிள் கொரிமா. அதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? எக்ஸிக்யூட் அப்டேட் யூஸ் பண்ணுவோம். செலக்ட் கொரிக்கு நம்ம வந்து எக்ஸிக்யூட் கொரி தான் யூஸ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா அதனால் எந்த சேஞ்சஸ் நடக்க போகிறது கிடையாது. அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த இன்செர்ட் டெலிட் அப்டேட் இந்த ஆப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னாலே டிரான்சாக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது இல்லாமல் அதை பண்ண முடியாது. ஆனால் செலக்ட் கொரி பண்ணுறதுக்கு டிரான்சாக்ஷன் நமக்கு தேவையில்லை. ஓகே, we will discuss this, no need to worry. இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் பேசிக்கலி ஐடியா. சார், அப்போ இதெல்லாம் மினிமைஸ் பண்ணி ஒரு லைனில் எழுத முடியாதா? இவ்வளோ லென்த்தி கோட் எழுதுறதுக்கு பதிலாக இதை ஜஸ்ட் இங்கே பாருங்கள், கான்ஃபிகரேஷன் ஆப்ஜெக்ட் ஒரு லைனில். அதுக்கப்புறம் அது மட்டும் கிடையாது, இந்த ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு தானே நம்ம ஈக்குவலண்ட்டான டேபிளை க்ரியேட் பண்ணணும். அதை நீங்கள் ஹைபர்நேட் கிட்ட சொல்லணும்ல. ஹைபர்நேட் கிட்ட சொல்லணுன்றதை விட அதுக்கு மெட்டா டேட்டா க்ரியேட் பண்ணுறதுனால cfg.add annotated class org. என்ன போடணும்? April 26. hibernate. entity-க்குள்ளே இருக்கிற உங்கள் கிளாஸ் நேம் என்னது? student.class. ஃபுல்லி குவாலிஃபைடு நேம் கண்டிப்பாக எழுதணும். இப்படி தான் எழுதணும், ஃபுல்லி குவாலிஃபைடு நேம் வித் டாட் கிளாஸ் அப்படின்னு எழுதணும். அப்படி எழுதாமல் அது ஒர்க் ஆகாது. சார், அப்போ நான் நிறையா கிளாஸில் ஒர்க் பண்ணுறேன், நீ எழுதணும், டாட் போட்டுக்கிட்டே இருக்கணும். டாட்னு போட்டு யூ கேன் டூ லாட் ஆஃப் திங்ஸ். அப்போ இந்த கான்ஃபிகரேஷனை இவ்வளோ ப்ரோக்ராம்ஸ் எழுதுறதை விட எல்லாம் அவங்க பார்த்துக்கோங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னா இவ்வளோ பெரிய ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு விட we can do one thing, we can shorten this. இதை நம்ம ஷார்டன் பண்ண முடியும். ஓகேவா? I'll just comment this all. இது எல்லாத்தையும் நான் கமெண்ட் பண்ணிடுறேன். பண்ணலாம். there is alternative methods. நம்மக்கிட்ட 2-3 மெத்தட் இருக்குது. we can use any one of them. just I'm telling you.
அப்படிலாம் கிடையவே கிடையாது, எல்லாமே ஒன்று. ஓகேவா? இப்போ இந்த 4 லைன் இப்படி ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு பதிலாக we have another simple option for you people. ஓகே, என்ன பண்ணுவோம் அப்படின்னா you can just see here. என்ன எழுதுறேன்? session factory sf is equal to new configuration, ரைட்டா, dot cfg dot dot annotated class என்னது? org dot april 26 dot hibernate dot entity dot student dot class. கரெக்டா இல்லையா? so you can write down this. அது மட்டுமே கிடையாது, you can continue this again. dot cfg dot what you will go for? cfg கிடையாது டைரக்டாக, ஏன்னா cfg மொத்தமாக அங்கே இருக்குது. what will go for? configure. configureக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம்? we go for a build session factory. அவ்வளோதான். இது என்ன பண்ணுறோன்னா ஒரே லைனில் எழுதுகிறோம். கான்ஃபிகரேஷன் தனியாக, அப்புறம் அந்த கான்ஃபிகரேஷன் ஆப்ஜெக்டை எடுத்து அனோட்டேட் பண்ணி, அப்புறம் கான்ஃபிகர் பண்ணி, அப்புறம் அந்த கான்ஃபிகரேஷன் ஆப்ஜெக்டை வச்சு செஷன் ஃபேக்ட்ரி பில்ட் பண்ணுறதுக்கு பதிலாக செஷன் ஃபேக்ட்ரி sf is equal to new dot configuration dot add annotated class. இந்த டாட்டா கீழே போட்டுடலாம். ஓகேவா? மேக்ஸ் மோர் மீனிங்ஃபுல். dot annotated class configure dot build session factory dot create session, open session இருக்கா, open session. அதுவும் போட்டிங்கன்னா டேரெக்டாக செஷன் ஆப்ஜெக்ட்லேயே ஸ்டோர் பண்ணிடலாம். இப்போதைக்கு இது இருக்கட்டும், நத்திங் டு வரி. அப்போ ஒரே லைனில் உங்களால் அதை பண்ண முடியும். தென் ஐம் ரைட்டிங் session is equal to session is equal to session factory dot what is it? open session. that's all. இங்கேயும் லென்த்தியாக தான் எழுதுகிறோம், இங்கேயும் லென்த்தியாக தான் எழுதுகிறோம், ஒரு பெரிய டிஃப்ரென்ஸும் கிடையாது. பட் we are writing in one line. சரி, எனக்கு இதுவும் வேணாம், வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? இருக்குது. இதை ஒவ்வொரு டைமும் நம்ம உட்காந்து பண்ணுறதுக்கு பதிலாக you can do one thing. you can just create ஒரு utility class create பண்ணிடலாமா? utility classனால் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? you people remember what is utility class? அந்த ப்ராஜெக்ட் பண்ணும்போது கூட, ஜிம் ப்ராஜெக்ட் பண்ணும்போது கூட அந்த ஹைஃபன்லாம் வர்றதுக்கு யூட்டிலிட்டி கிளாஸ்னு ஒன்று வச்சுருந்தோம். ப்ராஜெக்டில் ஃபியூச்சரில் எல்லா இடத்துலையுமே இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம்? ஒரு யூட்டிலிட்டி கிளாஸ் க்ரியேட் பண்ணிடலாம். எப்படி க்ரியேட் பண்ணலாம்? மெயின்லேயே போய், ஓகே, உங்களோட மெயின் பேக்கேஜ்லேயே போய் ஒரு ஜாவா கிளாஸ். இந்த கிளாஸோட பேர் என்ன பேர்? ஹைபர்னேட் யூட்டில் அப்படின்னு வச்சுக்கிறேன். என்ன நேம் வேணாலும் வச்சுக்கலாம், உங்கள் இஷ்டம். ஓகே, உங்கள் இஷ்டம் தான், என்ன நேம் வேணாலும் வச்சுக்கலாம். இதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரைவேட் ஸ்டாட்டிக் ஃபைனல், என்ன ரிட்டன் டைப்? இதோட ரிட்டன் டைப் செஷன் ஃபேக்ட்ரி sf அப்படின்னு ஒரு கிளாஸ் இங்கே எழுதுகிறேன். என்ன எழுதுறீங்க? நியூ கான்ஃபிகரேஷன் அப்புறம் cf டாட் வாட் இஸ் தட்? கான்ஃபிகர் டாட் அனோட்டேட் கிளாஸை ஆட் பண்ணிக்கலாம். வெயிட் ஃபார் சம் டைம். எல்லாம் போட்டுட்டு வாட் இஸ் தட்? பில்ட் செஷன் ஃபேக்ட்ரி. அவ்வளோதான் சார். இதுதான் ப்ரைவேட் மெத்தட் ஆச்சு. உங்களால் எங்கேருந்துமே அக்சஸ் பண்ண முடியாது. கரெக்டாக இல்லையா? ப்ரைவேட் மெத்தட் எங்கேருந்து அக்சஸ் பண்ண முடியலன்னா என்ன பண்ணுவீங்க? கெட்டர் செட்டர் மெத்தட் போட்டே ஆகணும், வேறு வழி இல்லை. தென் ஐ டூ ஒன் திங், ஐ கிரியேட் மை மெத்தட் அஸ் அ பப்ளிக் மெத்தட். இது என்ன ரிட்டர்ன் பண்ணுது? இதை நான் எப்படி கால் பண்ணணும்? ஸ்டாட்டிக் டு ஸ்டாட்டிக் டைரக்ட்லி யூ கேன் கால், அஸ் வெல் அஸ் இதை வேறு எங்கேயா இருந்து கால் பண்ணும்போது கிளாஸ் நேம் வச்சு கால் பண்ண முடியும். அப்போ என்ன ரிட்டர்ன் பண்ண போகுது அப்படின்னா செஷன் ஃபேக்ட்ரியை ரிட்டர்ன் பண்ண போகுது. ஓகேவா? அப்போ நான் என்ன மெத்தட் எழுதுகிறேன்? கெட் செஷன் ஃபேக்ட்ரி இஸ் அ மெத்தட். இந்த மெத்தடுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ரிட்டர்ன், எதை ரிட்டர்ன் பண்ணுறீங்க? sf. அவ்வளோதான். யாருக்கு புரியலை? யாருக்கு புரியுது? ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த கிளாஸ்க்குள்ளே ஸ்டாட்டிக் வேரியபிள் வச்சுருக்கேன். எதுக்கு ஸ்டாட்டிக் வேரியபிள்? ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணாமல் டேரெக்டாக கிளாஸ் நேம் வச்சு கால் பண்ணுறதுக்கு. ஃபைனல் யாரும் இதை மாற்றிடக்கூடாது. செஷன் ஃபேக்ட்ரி இதோட ரிட்டன் டைப் இன்டீஜர்னால் இன்டீஜர் போடுவேன், ஸ்ட்ரிங்குனா ஸ்ட்ரிங்கு போடுவேன். இப்போ நான் என்ன போட்டிருக்கேன்? செஷன் ஃபேக்ட்ரி sf is equal to, அங்கே எழுதுனா அதே ப்ரோக்ராம் எழுதி ஒரு ஆப்ஜெக்டை ஒரு செஷன் ஃபேக்ட்ரி ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணிட்டேன். கெட்டர் மெத்தடை வச்சு நான் அதை ரிட்டர்ன் பண்ணுறேன். தட்ஸ் ஆல். கரெக்டாக இல்லையா? இப்போ நான் இங்கேருந்து என்ன பண்ணுவேன்? ரொம்ப சிம்பிள். செஷன் ஃபேக்ட்ரி sf is equal to என்ன கிளாஸ் கால் பண்ணுவேன்? ஹைபர்னேட் யூட்டில் டாட் கெட் செஷன் ஃபேக்ட்ரி. அவ்வளோதான், முடிஞ்சு. நீங்கள் எதுக்கு உட்காந்து ஒவ்வொரு டைம் மேனுவலாக எழுதணும்? கரெக்டாக இல்லையா? தென் தட்ஸ் ஆல். இதுவும் பண்ணிக்கலாம். ஹைபர்னேட் 6, நம்ம ஹைபர்னேட் 6 தான் யூஸ் பண்ணுறோம். ஹையர் வெர்ஷனில் இதை விட ஒரு மாடர்ன், அதை எப்பயுமே அந்த வேர்டை யூஸ் பண்ணுறாங்க, மாடர்ன் ஜாவா, மாடர்ன் வெப் டெவலப்மெண்ட் அப்படின்னு ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஐ ஜஸ்ட் ஃபவுண்ட் திஸ் எஸ்டர்டே, நேற்று தான் அதை நான் பார்த்தேன். ஸோ தெர் இஸ் அனதர் ஆப்ஷன். இதுவும் யூஸ் பண்ணுறாங்க. பட் யூ ஸ்டே வித் தட் ஓல்டு ஒன், அதுவே நமக்கு போதும். இங்கே பார்த்தீங்களா? standard service registry is equal to standard service registry builder configure dot builder metadata
ஓகே metadata is equal to metadata sources அப்புறம் உங்கள் ஸ்டூடெண்ட் டாட் கிளாஸ். இந்த ஸ்டூடெண்ட் டாட் கிளாஸ் என்ன தெரியுமா, நம்மளோட org டாட் hibernate டாட் org டாட் April 26 டாட் hibernate டாட் entity டாட் student டாட் கிளாஸ். இந்த கிளாஸ் தான் அந்த கிளாஸ். ஓகே பில்டு மெட்டா டேட்டா, அவ்வளோதான். இது என்ன பண்ண நமக்கு செஷன் ஃபேக்ட்ரியை ரிட்டர்ன் பண்ணும். இதுவும் ஒன்று தான். இது பண்ணுறதை தான் இது எக்ஸாக்டாக பண்ணும். பட் மாடர்ன் ஹைபர்நெட்டில் இதை யூஸ் பண்ணுறாங்க. டோன்ட் கோ ஃபார் திஸ். இன்னும் ஒரு 4-5 வருஷம் கழிச்சு எல்லோரும் இதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஹாவ் ஐடியா. திஸ் இஸ் ஹைபர்நெட் 6+ வெர்ஷனில். ஓகேவா, சாரி, ஹைபர்நெட் 6+ வெர்ஷனில் அதை யூஸ் பண்ணுறாங்க. எவ்ரிபடி இஸ் ஓகே. அப்போ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், ஐ ஜஸ்ட் கோ வித் ஸ்டாண்ட் வித் த ஓல்டு மெத்தட். ஏன்னா அனடேட்டட் கிளாஸஸ்லாம் நம்ம டேரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். அதனால் நான் இதையே ஃபாலோ பண்ணுறேன். அப்போ இவ்வளோ மெத்தட்ஸ் இருக்குது. யூ கேன் ரைட் இட் இன் அ ஷார்ட் அண்ட் யூ கேன் ரைட் இட் இன் அ செப்பரேட் ஃபைல் அண்ட் யூ கேன் கால். யூ ஹேவ் ஹைபர்நெட் 6 மெத்தட் ஆல்சோ. யாருக்கெல்லாம் அது டவுட்டாக இருக்குது? இஸ் இட் கிளியர்? ஃபைன். சரி, ஓகே. அப்போ எப்படி ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணி டேரெக்டாக டேபிளில் இன்செர்ட் பண்ணுறது? இதை பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, யூ ஹேவ் டு டெல் வாட் இஸ் தட் @entity. இது போட்டுட்டீங்க அப்படின்னாலே உங்கள் ஹைபர்நெட்டுக்கு தெரியும், ஓ இந்த கிளாஸுக்கு நம்ம ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு உங்கள் டேபிளுக்கு தெரியும். ஆனால் அந்த டேபிளை க்ரியேட் பண்ணுறது எப்படி க்ரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத தான் இங்கே சொல்கிறோம். ஹைபர்நெட் டாட் HBM 2DDL டாட் ஆட்டோ அப்படின்றது பார்த்தீங்களா. க்ரியேட் அப்படின்னா என்ன பண்ணுதுமா, ஒவ்வொரு டைம் ஏற்கனவே இருக்கிறத ட்ராப் பண்ணி க்ரியேட் பண்ணும். இதில் க்ரியேட் ட்ராப் அப்படின்னு ஒன்று இருக்குது. என்ன பண்ணுன்னா, க்ரியேட் பண்ணி எக்ஸிக்யூஷன் முடிஞ்ச உடனே ட்ராப் பண்ணிடும். அப்டேட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது என்ன பண்ணுன்னா, ஏற்கனவே இருக்கிறத டச் பண்ணாது, புதுசாக ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகேவா. அப்போ ஃபஸ்ட்டு டைம் ப்ராஜெக்டை ஒரு டைம் ரீபில்டு பண்ணுறீங்க, கம்ப்ளீட்டாக க்ளீன் அண்ட் பில்டு பண்ணுறீங்களா, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், க்ரியேட். பட் யூ ஆர் ரெடி டு லூஸ் ஆல் த டேட்டா. உங்கள் டேபிளில் இருக்க டேட்டாவெல்லாம் லூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும். அப்படி இல்லை சார், ஏற்கனவே இருக்கிற டேட்டாலாம் எனக்கு வேணும், என்னால் அது பண்ண முடியாது அப்படின்னா, தென் யூ ஹேவ் டு கோ ஃபார் அப்டேட் தான். ஆனால் அப்டேட்டில் சேஞ்சஸ்லாம் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதனால தான் யூ கேன் கோ ஃபார் திஸ். as of now இதை நான் மாற்றிக்கிட்டே இருப்பேன். ரைட் நவ் டோன்ட் பாதர் அபவுட் திஸ். I'll keep it at last here. ஓகேவா. இந்த ஃபைல் இருக்கட்டும், hibernate.util. இனிமேல் அதை நம்ம தொடவே மாட்டோம். then you come here. அப்போ ஒரு ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணணும். ஓகேவா. இப்போதைக்கு நமக்கு என்னென்னா இந்த டேபிள் வேணும். ஆனால் டேபிள் மட்டும் மென்ஷன் பண்ணால் போதுமா? ஒரு டேபிள்னாலே என்ன வேணும், ஃபஸ்ட்டு ப்ரைமரி கீ வேணும். அந்த ப்ரைமரி கீ வேணும் அப்படிங்கிறக்காண்டி தான் we are adding the annotation. அப்போ என்னென்னா, எந்த காலத்துக்கு மேலே எந்த காலத்துக்கு உங்களுக்கு ப்ரைமரி கீ வேணுமோ அந்த காலத்துக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஐடி போடணும். இப்படி போட்டாலே என்ன பண்ணும், இந்த காலத்தை ப்ரைமரி கீயை அதுவே டிசைட் பண்ணிக்கணும். ஓகேவா. ஸோ தட்ஸ் ஆல். as of now this much only. will come and create the object. ஓகேவா. ஒரு ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாமா? எஸ். யூ கிரியேட் அ ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட். ஸ்டூடெண்ட் S1 is equal to what is it, new student, roll number 101, name Arun, and the percentage is 7.8. அவ்வளோதான். கரெக்டாக? எஸ். இம்போர்ட் பண்ணிக்கணும். ஓகேவா. எஸ், தட்ஸ் ஆல். ஆப்ஜெக்ட் ரெடி ஆயிடுச்சு. செஷன் ஃபேக்ட்ரி இருக்கா? இருக்குது. அப்போ செஷன் உங்ககிட்ட இருக்கணும்ல? ஆமாம். செஷன் ஒரு காமனானது அப்படின்றதுனால ஐம் ஜஸ்ட் கிரியேட்டிங் ஏர்லி. இங்கேயே அதையும் நான் க்ரியேட் பண்ணி வச்சிடறேன். ஓகேவா. லெட் மீ டூ ஹியர் இட் செல்ஃப். செஷன் இஸ் ஈக்குவல் டு செஷன் ஃபேக்ட்ரி டாட் ஓப்பன் செஷன். கரெக்டு தான். என்னோடய ரெஃபரன்ஸ் நேம் தான் நான் செஷன் கொடுத்துருக்கேன். அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஐ கேன் கிவ் எனி திங். ஓகேவா. அப்போ செஷனும் க்ரியேட் ஆயிடுச்சு. செஷனை கடைசியில் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். செஷன் டாட் க்ளோஸ், லாஸ்ட்டாக க்ளோஸ் பண்ணிடுறேன். ஆமாம். இது என்ன பண்ணுன்னா, மெட்டா டேட்டாவை மட்டும்தான் க்ரியேட் பண்ணும். உங்கள் கிளாஸு, அந்த கிளாஸில் என்னென்ன காலம்லாம் இருக்குது, அந்த இன்ஃபர்மேஷன்ஸை மட்டும்தான் இது எடுக்கும் இப்போதைக்கு. ஆனால் இதுக்கு டேபிள் க்ரியேட் பண்ணணுமா பண்ணக்கூடாதான்றதை சொல்கிறது யார் அப்படின்னா, உங்களோட என்டிட்டி தான் அதை சொல்லும். ஓகேவா. வெயிட் அ மினிட். ஒர்க் ஆகாது. ஆகாது. நீங்கள் என்டிட்டி போட்டால் மட்டும் என்டிட்டி போடணும், அங்கேயும் ரெண்டுமே நீங்கள் பண்ணணும். ஓகேவா. It tells Hibernate to register the student entity class so that it can map into the database table. இது ஜஸ்ட் இதோட இன்ஃபர்மேஷனை எடுத்து மட்டும் தான் வச்சுக்கிறோம். இது டேபிள்லாம் க்ரியேட் பண்ணாது. ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுது, என்டிட்டி போட்டால் டேபிள் க்ரியேட் பண்ணிடும்.
பட் ஆனால் அந்த ஏற்கனவே இருக்கிறதுல என்னென்ன காலம்ஸ்லாம் இருக்குது, நம்மக்கிட்ட என்னென்ன காலம்லாம் இருக்குது, இதெல்லாம் மேப் பண்ணி பார்க்கணும்ல, அதுக்கு இது கண்டிப்பாக தேவை. லெட்ஸ் see here. Are using the fully qualified name class name breakdown CFG is a configuration object. உங்களுக்கு தெரியும். ஓகேவா? annotated class என்ன பண்ணுன்னா registers an entity class that uses JPA Hibernate annotation such as இதெல்லாம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அது தேவை. ஆக்சுவலி இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு எது தேவை, அந்த annotated class தேவை. அது இல்லாமல் இங்கே போய் @entity அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஆக்சுவலி அதுக்கு தான் நான் சொன்னேன், உங்கள் கிளாஸோட மெட்டா டேட்டா மொதல் அங்கே இருக்கணும். அது இருந்தால் தான் இதை நீங்கள் இங்கே பண்ண முடியும். When Hibernate starts, it scans this class and understand which table it maps to, primary key, column names, relationship, constraints, generated ID and எல்லாமே எடுத்துக்கும். ஆனால் நீங்கள் அங்கே என்டிட்டி போடலைன்னா அது ஒர்க் ஆகாது. ஓகேவா? லெட்ஸ் ஆஸ்க் த சேம் கொஸ்டின். What happens if you don't call annotated class? Suppose you have session, student எல்லாமே இருந்தாலும் Hibernate throws an exception because it has no knowledge of student class. நீங்கள் என்டிட்டியெல்லாம் போட்டிருக்கீங்க, ஆனால் ஆட் annotated class போடலை, ஹைபர்நெட்டுக்கு ஐடியா இருக்காது, அந்த கிளாஸை பற்றின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே இங்கே இருக்காது. ஓகே, ஸோ த சேம் திங். அப்போ நீங்கள் எத்தனை கிளாஸ் போட்டாலும் அத்தனை கிளாஸுக்கு நீங்கள் அனோட்டேஷன் எழுதிட்டே தான் இருக்கணும். @add annotated class கிட்டத்தட்ட எஸ். ஓகேவா? இதோட இன்ஃபர்மேஷனை நீ எடுத்து வச்சுக்கோ அப்படிங்கிறதான் ஃபஸ்ட். ரெஜிஸ்டர்ஸ் அ ஸ்டூடெண்ட் என்டிட்டி வித் ஹைபர்நெட், அவ்வளோதான். உங்கள் ஜாவாவில் ஒரு 100 கிளாஸ் வச்சுருக்கீங்க, இந்த 100 கிளாஸ்லையும் இந்த கிளாஸை ஹைபர்நெட்டில் ரெஜிஸ்டர் பண்ணு அப்படிங்கிறதுக்காக தான் பண்ண சொல்லலாம். உடனே உங்களுக்கு டேபிள்லாம் க்ரியேட் ஆகாது. டேபிள் எப்போ க்ரியேட் ஆகும், @entity போட்டால் அப்போ தான் அது இருக்கும். அப்போ கேட்கலாம், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் add annotated class and @entity. @entity it marks a class as a Hibernate. இது ரெஜிஸ்டர் தான் பண்ணும், இதுதான் அந்த டேபிள் கிரியேட் பண்ணுறதுக்கு ஐடியா கொடுக்கும். ஆனால் இது ஜஸ்ட் ரெஜிஸ்டர் ஸ்கேன் பண்ணுற மாதிரி கிட்டத்தட்ட அவ்வளோதான். ஒரு கிளாஸ் இந்த ப்ராஜெக்டில் என்னென்னலாம் இருக்குது, எதெல்லாம் நம்ம டேபிள் கிரியேட் பண்ண போகிறோங்கிறத ஃபஸ்ட்டே ரெடி பண்ணுறது, ஆனால் டேபிள்லாம் கிரியேட் ஆகாது. ஓகே, used in the configuration code, used inside the class entity. Compile time annotation, runtime annotation, runtime configuration method. Tells Hibernate this class represented database table. Tells Hibernate please scan and use this entity. இந்த என்டிட்டியை நீ யூஸ் பண்ணு. ஆக்சுவலாக எப்படின்னா இது வந்து ஒரு கேட் பாஸ் மாதிரி கிட்டத்தட்ட. இந்த annotated class போட்டால் தான் இவனை நம்ம ப்ராஜெக்ட்குள்ளே கன்சிடரே பண்ணுன்னு சொல்கிறதுக்கு. ஆனால் அதுக்காண்டி அது எல்லா வேலையும் பண்ணாது. அது எங்கே பண்ணும் அப்படின்னா @entity-யில் தான் பண்ணும் கிட்டத்தட்ட. ரெக்வர்ட் ஆன் எவ்ரி கிளாஸு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹால் டிக்கெட் ப்ளஸ் ஒரு கொஷின் பேப்பர் மாதிரி கிட்டத்தட்ட. ஹால் டிக்கெட்டுன்றது உங்களுக்கு வந்து annotated class, அது இருந்தால் தான் நீங்கள் எக்ஸாம் ஹால்குள்ளே போக முடியும். ஆனால் அங்கே போய் உங்ககிட்ட ஹால் டிக்கெட் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி தான் they'll give you the question papers and answers. சேம் திங். புரியுதா உங்களுக்கு? ஸோ த சேம் ஐடியா. ஐ ஹோப் யூ ஆர் கெட்டிங் மை பாயிண்ட். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் அங்கே நடக்கு. ஸோ யூ கேன் கம் பேக் டு திஸ். செஷன் க்ரியேட் பண்ணியாச்சு, ஆப்ஜெக்ட்டும் நம்மக்கிட்ட ரெடியாக இருக்குது. ஓகே, செஷன் இருக்கே, இப்போ நம்ம இன்செர்ட் தானே பண்ண போகிறோம். ஸோ இன்செர்ட் பண்ணணும்னா நமக்கு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ட்ரான்சாக்ஷன் க்ரியேட் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி இன்செர்ட் டெலிட் அப்டேட்டுக்கு உங்ககிட்ட என்ன இருக்கணும், ட்ரான்சாக்ஷன் இருக்கணும். ட்ரான்சாக்ஷன் எதை வச்சு க்ரியேட் பண்ணிங்கன்னா செஷன் வச்சு தான் க்ரியேட் பண்ண முடியும். என்ன பண்ணுவோம், பிகின் ட்ரான்சாக்ஷன், அதுக்கப்புறம் ஜஸ்ட் டேரக்ட்லி யூ கேன் இன்செர்ட் த ரெக்கார்ட். எப்படி இன்செர்ட் பண்ணுவோம், செஷன் வச்சு தான் இன்செர்ட் பண்ணுறது. செஷன் டாட் என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறோம், பர்சிஸ்ட். இதுக்கு முன்னாடி சேவ்னு ஒரு மெத்தட் இருந்துச்சு, இப்போ யாரும் அதை யூஸ் டெப்ரிகேட்டட், அதனால் வி ஆர் யூஸிங் திஸ். அதே மாதிரி இதை மட்டும் பண்ணிங்கன்னா ஒர்க் நடக்காது. இதை இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள், இட் ஒன்ட் ஹேப்பன். என்ன பண்ணணும்னா அந்த ட்ரான்சாக்ஷனை யூ ஹாவ் டு கமிட் இட். இந்த ட்ரான்சாக்ஷனை கமிட் பண்ணணும். இது மட்டும் பண்ணால் மட்டும் டேட்டா போய் இன்செர்ட் டேபிளில் இன்செர்ட் ஆகாது. கமிட் பண்ணால் மட்டும்தான் நடக்கும். அப்போ இன்செர்ட் டெலிட் அப்டேட் பண்ணால் கமிட் பண்ண மறந்துடாதீங்க. Got the idea? இதுக்கப்புறம் you can close the session and you can finish your work. Just go and rerun this program. நம்மக்கிட்ட ஒரு டேட்டாபேஸ் இருக்கு. You can just come for wait a minute. ஓகேவா? ஸோ நத்திங் டு பேனிக். நேற்று நான் அதான் நினச்சிட்டு இருந்தேன், வான் இன்ஃபோ அப்படின்லாம் வந்துச்சுன்னா தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். ஓகேவா? எரர் எக்ஸப்ஷன் அப்படின்னு வந்துச்சுன்னா தான் பிரச்சனை. அப்போ தான் நம்ம ஒரி பண்ணணும். இப்போதைக்கு எதுவும் ஒரி பண்ண தேவையில்லை. ஓகேவா? ஸோ இங்கே என்ன நடக்கு,
So I'll just close the existing things. Server la போனீங்க அப்படினா you will have இது கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும்னு நினைக்கிறேன். Okay. So we have something called April 26 Hibernate. கரெக்ட்டா? அதுக்குள்ள போனீங்கன்னா ஸ்கீமாக்குள்ள போனீங்கன்னா there is a table. Tablesக்குள்ள we have student table. சரி, இந்த டேபிளோட ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்மக்கிட்ட இங்கே ஆப்ஷன் இருக்கானா இருக்குது. யூஐலேயும் இருக்குது. ஈவன் யூ கேன் கோ அண்ட் செக் இன் அதர் பிளேசஸ் தான். பார்த்தீங்களா, காலம்ஸ் போனீங்க அப்படின்னா அதுவே சொல்லும் என்னென்ன காலம்ஸ் இருக்குது. நேம் இருக்குது, ரோல் நம்பர் இருக்குது, பர்சன்டேஜ் இருக்குது. ஸோ இதை ரைட் கிளிக் பண்ணி ஏதோ ஆப்ஷன் இருக்கா. ஓகே, நான் ஒன்று பண்ணுறேன். நான் பேசிக்கலி இதெல்லாம் செக் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கா, கொரி டூல் அப்படின்னு இருக்கா, இது அப்படின்னா PSQL டூல் இருக்கா, PSQL டூல் அந்த லாஸ்ட் ஒன். இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா கொரிஸ் நீங்கள் எழுதலாம். கொரிஸ்லாம் நீங்கள் எழுதலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் /L செமிகோலன் போட்டிங்க அப்படின்னா /L இல்லை. ஓ, April 26க்கு தான் ஓப்பனே ஆகிருக்கு. தென் நோ ப்ராப்ளம். April 26. அப்போ என்ன பண்ணுறேன், /D/DL கமெண்ட்ஸ் எல்லாம் மறந்துருச்சு. ஓகே, உங்கள் PLSQL இதுக்கான கமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஒரு டேட்டாபேஸோட கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா we have /C. ஓகேவா, ஜஸ்ட் யூ கோ வித் ப்ராக்டோ அப்படின்னு ஒரு கமெண்ட் வச்சுருக்கேன். யூ ஆர் கனெக்டட் டு ப்ராக்டோ டேட்டாபேஸ். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, MySQL யூஸ் டேட்டாபேஸ் நேம் யூஸ் பண்ணுவோம். ஞாபகம் இருக்கா? யூஸ்னால் என்ன அர்த்தம், அந்த டேட்டாபேஸை யூஸ் பண்ணுன்னு அர்த்தம். அந்த மாதிரி தான் இங்கே /C/னா என்ன தெரியுமா, கனெக்ட் டு என்ன டேட்டாபேஸ் உங்களோட கனெக்ட் பண்ணுவோம், April 26 Hibernate. கரெக்டாக, யூ கனெக்டட் டு April 26 Hibernate. இதுக்குள்ளே மொத்தம் எத்தனை டேபிள்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா /DTன்னு நினைக்கிறேன். எஸ், கரெக்டுன்னு நினைக்கிறேன். யா, இட்ஸ் கரெக்ட். DTன்னா என்ன தெரியுமா, டேட்டாபேஸ் டேபிள்ஸ். இந்த டேட்டாபேஸ்க்குள்ளே மொத்தம் எத்தனை டேபிள்ஸ் இருக்குது. இதெல்லாம் தேவையில்லை, பட் இருந்தாலும் நான் அதை சர்ச் பண்ணேன். ஓகே, இதில் ஒரு டேபிளோட ஸ்ட்ரக்சர் மட்டும் என்னால் பார்க்க முடியுமா, /D ஸ்டூடெண்ட். பார்த்தீங்களா, ரோல் நம்பர் இன்டீஜர், நேம் கேரக்டர் வேரியிங் வேர்கேர் என்னமோ போட்டிருக்காங்க, பர்சன்டேஜ் எல்லாம் இருக்குது. உங்களுக்கு MySQL கொரிஸ் தான் ஃபெமிலியர் உங்கள் எல்லாருக்கும், எனக்கும் தான். பட் இங்கே சும்மா நம்ம யூஸ் பண்ணுறதுனால ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷோ யூ ஹியர். ப்ரைமரி கீ நான் போடலை. இல்லை, ப்ரைமரி கீ இருக்கா, இருக்குது ப்ரைமரி கீ எல்லாம் இருக்குது, பட் இட்ஸ் தேர் ஹியர். டேபிளை ஃபஸ்ட்டு டிஸ்பிளே பண்ணிவிட்டு கீழே தான் அதை டிஸ்பிளே பண்ணும். ப்ரைமரி கீ, யூனிக் கீ எல்லாத்தையும் கீழே தான் டிஸ்பிளே பண்ணும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, டேபிள் க்ரியேட் பண்ணும்போது டேபிள்லாம் க்ரியேட் பண்ணிவிட்டு கடைசியில் தான் நம்ம ப்ரைமரி கீ, ஃபாரின் கீலாம் எழுதுவோம். அந்த மாதிரி ஒரு கொரி இருக்குது அதுக்காக. ஓகேவா, இப்போ ரைட் நவ் நோ நீட் டு வரி, கோ ஃபார் வியூ ஆல் ரோஸ் கொடுத்துட்டிங்கன்னா எல்லா ரோஸும் உங்களுக்கு வந்துடும். இங்கே பாருங்களேன். ஓகேவா, ஸோ 7.8 ரோல் நம்பர், நேம். ரோல் நம்பர் 101 நான் கொடுத்த நம்பர் தான், நேம்ன்றது அருண். தென் அகெயின் இட் இஸ் ஆடட். ஓகே, நான் ஒன்று பண்ணுறேன். இப்போ போய் இதை நான் அப்டேட்டாக மாற்றிடுறேன். அப்டேட்டாக மாற்றிட்டா என்ன அர்த்தம், ஏற்கனவே இருக்கிற ரெக்கார்ட்ஸ் எதுவும் சேஞ்ச் ஆகாது, புதுசாக ரெக்கார்டு இன்செர்ட் ஆகும். when I refresh I get a error saying that primary key constraint fails. ஏன் அப்படின்னா ஏற்கனவே 101 இருக்குது, திருப்பி நீங்கள் இன்னொரு டைம் 101 இன்செர்ட் பண்ண முடியுமா, முடியாது. ஸோ தட் யூ வில் பி கெட்டிங் எ எரர் ஹியர் மோஸ்ட் ப்ராப்ளம். இந்த சொல்லுது பார்த்தீங்களா, டியூப்ளிகேட் கீ வேல்யூ வயலேட்ஸ் யூனிக் கீ கன்ஸ்டன்ட்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம், ஒவ்வொரு டைமும் நீங்கள் டேட்டாவை புதுசாக கொடுக்கும்போது then you have to give a different values. So you can go for 102, then you can go for Raja, then you can go for 7.2. ஓகேவா, கொடுத்துட்டு இந்த பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா then automatically it will be feed. ஓகே, இப்போ இருக்கும். இப்போ போய் பார்த்தீங்கன்னா உங்கள் டேபிள் கரெக்டாக இருக்கும். ஜஸ்ட் யூ கேன் ரீரன். இல்லையா, ஏன் இல்லை, ஃபைலை சேவ் பண்ணலையா நான், இப்போ தான் ரன் ஆகுது. ஓகே, பார்த்தீங்களா 2 ரெக்கார்டு இருக்கா. ஓகே சார், ஒருவேளை நான் நேம் எல்லாம் கொடுக்கலன்னா என்ன ஆகும், ஒருவேளை நான் நேமே கொடுக்கல, ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறேன் பட் ஆனால் நேமே கொடுக்கல. லெட்ஸ் கோ ஃபார் தட். ஓகேவா, லெட்ஸ் கோ ஃபார் தட். இங்கே நான் என்ன பண்ணுறேன், நேமே கொடுக்கல. நேம் கொடுக்கலன்னா ஃபஸ்ட்டு மிஸ்டேக் எங்கே வரும்னா உங்கள் கன்ஸ்ட்ரக்டாரில் வரும். உங்கள் கன்ஸ்ட்ரக்டாரில் 2 ஆர்குமெண்ட் எடுக்கிற மாதிரி ஏதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்டார் வச்சுருக்கீங்களா, இல்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் ப்ராப்ளத்துக்கு தகுந்த மாதிரி யூ ஜஸ்ட் கிரியேட் அ கன்ஸ்ட்ரக்டார்ஸ். இந்த கன்ஸ்ட்ரக்டாரில் என்ன இருக்கணும், ஐடியும் பர்சன்டேஜும் மட்டும்தான் இருக்கணும், நேம் இருக்கக்கூடாது. ஓகே, நவ் இட் ஒர்க்ஸ்.
இப்போ போய் இந்த ப்ரோக்ராமை நீங்கள் ரன் பண்ணி பாருங்கள். 103 இவனோட பர்சன்டேஜ் வந்து 6.8. பட் ஆனால் அவன் பேர் எனக்கு தெரியலை, பட் ஐ டோன்ட் நோ இட். இதை ரன் பண்ணி பாருங்கள். த டேட்டா வில் பி இன்சர்ட்டட். ஏன்னா நேம் காலம் நீங்கள் எதுவுமே கொடுக்கல, கரெக்டு தானே? யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் ரன் த ப்ரோக்ராம். உங்கள் கொரியெல்லாம் எக்ஸிக்யூட் ஆகி ப்ராப்பராக தட் இஸ் இன்சர்ட்டிங் த ரெக்கார்டு. இப்போ இங்கே வந்து நீங்கள் ரன் பண்ணி பாருங்கள். ஸோ யார் நேம் இஸ் நல். நீங்கள் எதுவும் கொடுக்கலன்னா நல் இருக்குது. சார் அந்த காலம் நல்லா இருக்கவே கூடாது, அதுக்கு ஒரு அனடேஷன் இருக்குது, எல்லாமே இருக்குது. யூ கேன் கண்ட்ரோல் தம். ஆக்சுவலி இட்ஸ் பாசிபிள். சார் இதோட சைஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேபிளில் இந்த ஈச் அண்ட் எவ்ரி காலத்தோட சைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 255 அந்த மாதிரி தான் இருக்கும். கேன் ஐ ரெடியூஸ் இட்? நம்ம அதை ரெடியூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னா ரெடியூஸ் பண்ணிக்கலாம். வேர் கேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 255 இருக்கா, அதை கம்மி பண்ணிக்கலாம். நம்ம இஷ்டத்துக்கு அதை நம்ம கம்மி பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் ஹவ் த ஐடியா. யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்தால் அதை கிளம்பி, இதெல்லாம் நம்ம நேற்றே பார்த்தாச்சு. ஸோ ஃபார் வாட் எவர் வி டிஸ்கஸ்ட் இஸ் எஸ்டர்டே வாட் வி லேர்ன் மோர் கிளியராக இன்றைக்கி ப்ராப்பராக ஜஸ்ட் வி டிஸ்கஸ்ட் திஸ். யாருக்காவது அதில் டவுட் இருந்தால் ஏதாவது கேட்கலாம் ப்ளீஸ். கிளியர் தானே எல்லோரும்? ஃபைனா? ஓகே, கம்மிங் ஃபார்வர்ட். ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடலாம், இன்சர்ட் டெலிட் அப்டேட்டை பார்த்துடலாம். அதுக்கப்புறம் மற்ற ப்ரோக்ராம்ஸ்லாம் பார்த்துலாம். ஓகே, அப்போ இன்சர்ட் முடிஞ்சு. ஸோ வி நோ ஹவு டு இன்சர்ட் த ரெக்கார்ட். ஓகேவா? ஸோ இதையும் கமெண்ட் பண்ணிடுறேன். ஐ ஜஸ்ட் கமெண்ட் திஸ் ஆல். அப்போ ரிட்ரீவ் பண்ணிடலாமா? ரிட்ரீவ் பண்ணி பார்க்க முடியுமா? எஸ், யூ கேன் ஏபிள் டு ரிட்ரீவ் தம். ஓகேவா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ட்ரான்சாக்ஷன்லாம் இதுக்கு கிடையாது. I just go for select. இங்கே என்ன பண்ண போகிறோம், இங்கே வாட் வி ஹவ் டன் இஸ் இன்சர்ட். உங்களுக்கு டேபிள் என்ன எப்படி பாலிஷாக மாற்றுறதுன்றதெல்லாம் I'll teach you people. பட் இப்போதைக்கு இன்சர்ட் டெலிட் அப்டேட் வச்சு ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம். ஓகேவா? அப்போ செஷன் ஆப்ஜெக்ட் இருக்கா? இருக்குது. ஓகே, தென் வி ஹாவ் அ மெத்தட் கால் வாட் இஸ் தட் கெட். We have a method called what is that get, as well as we have a method called what is that find. There are two methods available here. There is a method called get, there is a method called find. Rendu method irukku. You can just go down here. Refactoring, fetching the data. Narukku parunga. Okay, இதுதான் get and find. இந்த ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. நீங்க எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். People say one is a old one, one is a new one, but you can use it actually. Okay va? ஸோ இப்போ நம்மக்கிட்ட ஒரு 2-3 ரெக்கார்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். இஃப் ஐ எம் நாட் ராங், ஹவு மெனி ரெக்கார்ட்ஸ் வி ஹவ் ஃபியூ ரெக்கார்ட்ஸ். கோ ஹியர் அண்ட் எக்ஸிக்யூட். வி ஹவ் டோட்டலி 3 ரெக்கார்ட்ஸ். ஓகேவா? ஐடியே கொடுக்கலன்னா இப்போ என்ன ஆகும்? நேம் கொடுக்கலன்னா நல்லுன்னு போய் ஸ்டோர் ஆகுது. நான் ஒருவேளை ஐடியே கொடுக்கல, ஆமாம், அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்டார் வச்சுருக்கேன். லெட்ஸ் ஃபினிஷ் தட். எனக்கு ஒரு டிரான்சாக்ஷன் இருக்குது, செஷன் இருக்குது, டிரான்சாக்ஷன் எல்லாமே இருக்குது. தட்ஸ் ஆல் ஓகே. எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னாங்க, ஐடி கிடையாது, பட் ஆனால் அவனோட நேமும் பர்சன்டேஜும் என்கிட்ட இருக்குது. ஹிஸ் நேம் இஸ் இந்திரா. 7.8. ஆமாம், ஐடி வந்து ப்ரைமரி கீ. ஆனால் ப்ரைமரி கீயை கொடுக்காம டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறீங்க, பண்ண முடியுமா? அப்படி ஒரு கன்ஸ்ட்ரக்டரே கிடையாதுன்னுது. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஜாவாவில் நம்மளோட என்டிட்டியை ப்ராப்பராக வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ கன்ஸ்ட்ரக்டரில் போய் என்னென்ன வச்சுக்கிறோம், ஸ்ட்ரிங்கும் டபுளும் வச்சுக்கிறோம். ஓகேவா? இப்போ இந்த ப்ரோக்ராம் ஒர்க் ஆகும். ஓகேவா? ஜஸ்ட் கோ அண்ட் ரன் த ப்ரோக்ராம். என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்களோட ப்ரைமரி கீ காலம் வில் பி ஃபில்டு வித் 0 வேல்யூ. டேட்டா பேஸ்க்கு தகுந்த மாதிரி சில டேட்டா பேஸில் அக்செப்டே பண்ணாது, 0லாம் எடுக்காது. இங்கே 0 எடுத்துக்கிறோம். ஆக்சுவலாக இங்கே 0 எடுத்துக்கிறோம். ஆமாம், போஸ்ட்கிரஸில் MySQL எடுத்துக்கிறோம், 0 எடுத்துக்கிறோம். உங்களுக்கு ப்ரைமரி கீ எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் செக். 0 வந்துருச்சா? ஸோ 0. இப்போ இன்னொரு டைம் இன்சர்ட் பண்ணிங்கன்னா எடுத்துக்காது, ஏன்னா ஆல்ரெடி 0 இருக்கா. இன்னொரு டைம் இது இன்சர்ட் பண்ணுது. ப்ரைமரி கீ உங்களுக்கு MySQL நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ தட்ஸ் ஹவ் த ஐடியா. இப்படி தான் இது இன்சர்ட் ஆகும். ஓகே, இப்போதைக்கு இன்சர்ட் ஆப்பரேஷன் இஸ் டன். சார் ஆட்டோ இன்க்ரிமெண்ட்லாம் போட்டுக்கலாமா? போட்டுக்கலாம். வி ஹேவ் ஆப்ஷன் ஃபார் தட். ஓகேவா? ஸோ ஆட்டோ இன்க்ரிமெண்ட் ஆல் த ஃபெசிலிட்டிஸ் ஆர் அவைலபிள். இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் கமெண்ட் இட், இன்செஷன், ஜஸ்ட் ஃப்ரீஸ் இட். அவ்வளோதான். இதுக்கப்புறம் இதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. லெட் மீ கோ ஃபார் அ செலக்ட் ஆப்ரேஷன். ஓகேவா? ஸோ ஐ ஜஸ்ட் கோ ஃபார் ஃபைண்ட். ஓகே, ஃபைண்டுக்கு வந்து 2 ஆர்குமெண்ட் இங்கே தேவை. இந்த ஃபைண்ட் மெத்தட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு 2 ஆர்குமெண்ட் தேவை. என்னென்ன ஆர்குமெண்ட் அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன ரிட்டன் டைப், எதை ரிட்டன் பண்ணுறீங்க அதை மென்ஷன் பண்ணணும். கண்டிப்பாக எதை ரிட்டன் பண்ணுறீங்களோ அதை மென்ஷன் பண்ணணுங்க. இந்த மெத்தடை நான் கால் பண்ணேன்னா எனக்கு என்ன ரிட்டன் டைப் இருக்கணும் அப்படிங்கிறத ஜஸ்ட் வி ஆர் ரைட்டிங் இட். இஃப் ஐ எம் நாட் ராங், கிவ் மீ a second, I'll check this. ஓகே, இந்த இருக்குது பார்த்தீங்களா, fetch student.class. இதோட ஐடி என்னது? 102. அப்போ ஃபஸ்ட்டு உங்களோட ஆர்குமெண்ட் என்னவாக இருக்கணும், இதோட ரிட்டன் டைப்.
இதோட ரிட்டன் டைப். ஸ்டூடெண்ட்டோட ரிட்டன் டைப் என்னது? S1ஓட ரிட்டன் டைப் என்னது? ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுறீங்க. ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் என்ன டைப்பு? ஆப்ஜெக்ட் டைப்பு. ஆப்ஜெக்ட் இஸ் ஆல்வேஸ் கிளாஸ் டைப். ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்டை தான் நான் கேட்குறேன். தென் இட் இஸ் அ கிளாஸ் டைப். அந்த கிளாஸ் டைப்பை தான் நீங்கள் அங்கே மென்ஷன் பண்ணணும். ஸோ தென் யூ ஹாவ் டு ரைட் session.find அப்படிங்கிற மெத்தட் போட்டு ஐம் ஜஸ்ட் ரைட்டிங் டவுன் what I'm writing student.class comma 101. I'm just giving 101 நம்மகிட்ட இருக்கா? இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? this will return which object? student object. ஓகேவா? அப்போ ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாமா? எஸ், யூ கேன் பிரிண்ட் இட். ஆட்டோமேட்டிக்கலாக டூ ஸ்ட்ரிங் மெத்தட் ஒர்க் ஆகும். ஸோ தட் ஆட்டோமேட்டிக்லி ஹேப்பன்ஸ். இப்போ நான் ஹைபர்னேட்டை நான் எப்போயுமே இனிமேல் அப்டேட்டாகவே தான் வச்சுருக்கேன். ஸோ தட் நத்திங் டு சேஞ்ச், ரீபில்ட் இட். இந்த பார்த்தீங்களா உள்ள என்ன கொரி ரன் ஆகும்னா இந்த கொரி தான் ரன் ஆகும். செலக்ட் roll number, name, percentage from student table where student roll number is equal to நீங்கள் கொடுத்தீங்களா இந்த roll number. Automatically that fetches and gives the result 101 அருண். இந்த வந்துருச்சுல ரிசல்ட். அவ்வளோதான். எப்பயுமே இது பார்த்தீங்கன்னா ப்ரைமரி கீ வச்சு தான் அந்த ஃபைண்ட் மெத்தட் எடுக்கும். உங்களுக்கு வேறு ஏதாவது காலம் வச்சு எடுக்கணும்னா we have customize ஆப்ஷன். இப்போதைக்கு எப்பயுமே மோஸ்ட்லி ஒரு டேட்டா ஃபெச் பண்ணும்போது ப்ரைமரி கீயை வச்சு தான் நம்ம பண்ணுவோம். அதனால் அவங்களே ஏற்கனவே பில்ட்டுனாவே க்ரியேட் பண்ணி இந்த மெத்தடை நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ session.find, find is a method. ஃபஸ்ட்டு உங்களோட ரிட்டன் டைப், எந்த ரிட்டன் டைப் இது, இதை ரிட்டன் பண்ணால் என்ன ரிட்டன் டைப்பில் வரணும் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு ஆர்கியூமெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட ஐடி. ஓகே, அந்த ஐடியை வச்சு இந்த டேட்டா ஃபெச் பண்ணி உங்களுக்கு வெளியே கொண்டு வரும். ஆஸ்கிங் எனி கொஷின்ஸ் இஃப் யூ. எல்லோரும் இந்த ஃபைலுக்கு வாங்க. இங்கே பாருங்கள், இந்த ஷோ அண்டர்ஸ்கோர் SQL அப்படிங்கிறத ட்ரூன்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா? இந்த SQL கொரி இங்கே வரும். ஆமாம். அடுத்து இது வந்து டெவலப்மெண்ட் டைமில் டெஸ்டிங்க்கு டீபங்கிங்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ரியல் டைமில் ப்ராஜெக்டை ஹோஸ்ட் பண்ணும்போது இதை ஃபால்ஸாக தான் மாற்றி விட்டுறணும். ஏன் அப்படின்னா தேவையில்லாமல் பின்னாடி நிறையா கொரிஸ் ஜென்ரேட் பண்ணிட்டுருக்கோம். ஃபார்மெட் கொரி SQL இருக்குது பார்த்தீங்களா, இதை ஃபால்ஸாக மாற்றிட்டீங்க அப்படின்னா என்னென்னா ஒரே லைனில் அதை கொண்டு வரும். அதாவது கொரி எப்படி நம்ம ஒரே லைனில் எழுதுவோம் அந்த மாதிரி வரும். ஃபார்மெட் பண்ணி கொண்டு வராது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே லைனில் இருக்கும். இந்த கொரி பார்த்தீங்கன்னா ஒரே லைனில் வரும். இந்த பார்த்தீங்களா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் அப்படின்னு ஒரே லைனில் வரும். அது பார்த்தீங்கன்னா காலம், டேபிள் நேம்லாம் கீழே கீழே ஒரு மாதிரி ஈஸிலி ரீடபிள் ஃபார்மெட்டில் கொடுக்கும். ஓகேவா? தட்ஸ் அவர் ஐடியா. ஸோ அது உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹைபர்னேட் ஒரு இஸ் ஹைலைட் SQL கலர்ஸ் இந்த இதெல்லாம் இருக்கும். இதை ஃபால்ஸாக மாற்றி விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், தட் வில் பி a pure white color actually. டேபிள் நேம், காலம் நேம்லாம் வேறு வேறு கலரில் வராது. பார்த்தீங்களா, எல்லாம் ஒயிட் கலரில் தான் வரும். இந்த காலம் நேம் எது, டேபிள் நேம் எதுன்னு உங்களால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க முடியாது. இட்ஸ் பியூர்லி ஃபார் அ டெவலப்பருக்கு சப்போர்ட்டுக்காக இது. இது என்ன தெரியுமா, கமெண்ட்ஸு. ஒவ்வொரு கொரிக்கு மேலே நீங்கள் என்னென்ன கொரியெல்லாம் ரன் பண்ணுறீங்களோ அந்த கொரியை ஜென்ரேட் பண்ணி பிரிண்ட் பண்ணல, அதுக்கு மேலே சின்ன ஒரு கமெண்ட் போட்டிருக்கும். இன்செட்டிங் ரெக்கார்டு, கிரியேட்டிங் எ டேபிள் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் போட்டிருக்கும். இங்கே பாருங்களேன், கமெண்ட் எங்கேயாவது வருதா? எங்கேயுமே வரலையா? ஓகே, லெட்ஸ் டூ ஒன் திங். Go for this. I'll go for create. I'll recreate it. Create வேணாம், I'll get updated. Okay, no need to worry. இதை நான் காட்டுறேன் உங்களுக்கு. கமெண்ட்ஸ் எல்லாம் வரும். கமெண்ட்ஸ் எல்லாம் யூ கேன் ஆட் இட். அதுவே ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு கமெண்ட் வரும் இந்த இடத்துல. ஓகே, நோ நீட் டு வரி அபவுட் இட். அதுக்கப்புறம் லாஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா என்ன டேட்டா பேஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதை ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறதுக்காக தான் இது. ஓகேவா? ஸோ ஆமாம், டைலக்ட். ஆரக்கல்னால் அந்த இடத்துல ஆரக்கல் SQL டைலக்ட், போஸ்ட்கிரஸ்னால் போஸ்ட்கிரஸ், MySQLனா MySQL. அவ்வளோதான். இனிமேல் இந்த ஃபைலை பற்றி நம்ம ஒரி பண்ண தேவையில்லை. So as of now, we know how to create a class, we know how to create a entity, table create பண்ணி டேட்டா எப்படி இன்செர்ட் பண்ணுறது, டேட்டாவை எப்படி ஃபெச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தாச்சு. ஓகே, அப்டேட் பண்ணுறது பார்த்துலாமா? ஹவு டு வி அப்டேட் இட். ஆனால் அப்டேட் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தேவை? டிரான்சாக்ஷன் தேவை. டிரான்சாக்ஷன் இல்லாமல் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ எஸ், யூ கேன் கம் டு இட். எப்படி அப்டேட் பண்ணுறது? யூ கேன் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஒரு கம்ப்ளீட் ரெக்கார்டையே நீங்கள் மாற்ற போகிறீங்க. யாரோட ரெக்கார்டை மாற்ற போகிறீங்க? ஃபஸ்ட் யூ செக். நீங்கள் இதில் யாரோட ரெக்கார்டை மாற்ற போகிறீங்கன்னா, இந்த 101 அருண் இருக்கான் பார்த்தீங்களா, இவன் ரெக்கார்டை மாற்ற போகிறீங்க. இவன் ரெக்கார்டை நீங்கள் மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும்னா, மோஸ்ட்லி இந்த ப்ரைமரி கீயை மாற்ற முடியாது, நீங்கள் மாற்றக்கூடாது ஆக்சுவலி. தட்ஸ் ஹவ் த ஐடியா. அப்போ நேமும் பர்சன்டேஜும் நீங்கள் மாற்ற போகிறீங்க.
அப்போ நான் என்ன பேர் வேறு எதுனாலும் சரி, ஓகே, பேரை மட்டும் கூட நம்ம மாற்றலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட்டை க்ரியேட் பண்ணணும் வித் சேம் ஐடி 101. அவனோட ஐடியை வச்சுக்கிட்டு அவனோட நேம் என்ன இருந்துச்சு, அருண் இருந்துச்சா, இப்போ வி ஆர் சேஞ்சிங் இன்டு அருண் ராஜா அப்படின்னு சொல்லி, ஓகேவா. எஸ் 7.2 அவனோட பர்சன்டேஜ் என்ன இருக்குது, அவனோட பர்சன்டேஜ் வந்து 7.8 இருக்குது. ஒரிஜினல் டேட்டா என்ன இருக்கோ அதை வச்சுக்கோங்க, எதை மாற்றணுமோ அதை மட்டும் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், யூ கேன் ஜஸ்ட் ரைட், நமக்கு டிரான்சாக்ஷன் வேணும்ல, ஸோ தென் எஸ் யூ கோ ஃபார் டிரான்சாக்ஷன் trans is equal to session object dot begin transaction. Create பண்ணிட்டு then you need to write session dot, you go for a method called what is that, merge. Okay, merge னு போட்டு s1 போட்டாலே போதும். That's all. புரியுதா உங்களுக்கு? merge என்ன பண்ணும், அப்டேட் பண்ணும். merge என்ன பண்ணும், அப்டேட் பண்ணும். ஆனால் ஒன்று சொல்கிறேன், இது அப்டேட் மட்டும் பண்ணாது, மொதல் போய் செக் பண்ணி பார்க்கும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நீங்கள் பண்ண எல்லா ப்ராஜெக்ட்லேயுமே ஒரு ரெக்கார்டு அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடியோ ஒரு ரெக்கார்டை டெலீட் பண்ணுறதுக்கு முன்னாடியோ நீங்கள் எப்போயுமே என்ன பண்ணுவோம், நம்ம போய் செக் பண்ணணும் கண்டிப்பாக. ஜிம் ப்ராஜெக்ட் பண்ணும்போதையும் சரி, மற்ற ப்ராஜெக்ட் பண்ணும்போதையுமே நான் உங்களுக்கு அதை கண்டிப்பாக சொல்லியிருப்பேன். ஒரு பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பாஸ்வேர்டு உள்ளே இருக்கான்னு செக் பண்ணுறோம், கரெக்டாக இல்லையா? அந்த மாதிரி தான் இந்த ஒர்க்கு நடக்கும். ஸோ யூ ஜஸ்ட் ரீலோட் திஸ், ஃபஸ்ட்டு செக் பண்ணும். செக் பண்ணி இருந்துச்சுன்னா அதை அப்டேட் பண்ணும், இல்லைன்னா புதுசாக இன்செர்ட் பண்ணும். இட்ஸ் லைக் எ சேவ் ஆர் அப்டேட் அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட. இதை பாருங்களேன், ஃபஸ்ட்டு என்ன கொரி ரன் பண்ணுது, செலக்ட் கொரி ரன் பண்ணுது, ஆனால் அப்டேட் கொரியை ரன் ஆகலை. லெட்ஸ் see this, அப்டேட் ஆகலை. என்ன பார்க்கலாமா, அப்டேட். ஒரு ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறோம், பிகின் டிரான்சாக்ஷன் கமிட் பண்ணலை, கரெக்டாக கமிட் பண்ணாமல் எப்படி இது ஒர்க் ஆகும், செலக்ட் கொரியெல்லாம் ரன் ஆகுது, பட் ஆனால் கமிட் ஆகலை. அப்போ என்ன பண்ணணும், trans dot commit, மறந்துடக்கூடாது, ஓகேவா. எஸ், ஸோ ரீலோட் திஸ். ஓகே, நம்ம ஒன்று பண்ணிடலாம், அந்த ஃபார்மேட்லாம் நமக்கு தேவையில்லை, ஃபார்மேட் எல்லாம் வேணாம், ஒரே லைன்லேயே நமக்கு பிரிண்ட் பண்ணால் போதும் ஃபர்தராக. அங்கே பாருங்களேன், கமெண்ட் எல்லாம் ஆட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுது, நீங்கள் கொடுத்த ஆப்ஜெக்டை ப்ரைமரி கீயை வச்சு போய் செக் பண்ணுது இங்கே இருக்கா இல்லையா அப்படின்னு. இருந்துச்சுன்னா இது என்ன பண்ணோம், அப்டேட் பண்ணும். அப்டேட் பண்ணுதா, எதை அப்டேட் பண்ணுது, நேமும் பர்சன்டேஜையும் அப்டேட் பண்ணுது. ஜஸ்ட் சார், ஒருவேளை ஐ ஜஸ்ட் கிரியேட் அ ரெக்கார்ட் ஆஃப், அங்கே போய் செக் பண்ணுங்க, அப்டேட் ஆகிடுச்சா, அருண் பிகம் அருண் ராஜா. 104 இல்லை, இல்லாத ஒரு ரெக்கார்டை கொண்டு வந்து நான் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். லைக் கோ ஃபார் ராணி. இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு போய் செக் பண்ணி அந்த ரெக்கார்டு உள்ளே இல்லை அப்படின்னா அது என்ன பண்ணும், இன்செர்ட் பண்ணும். ஸோ தட் இஸ் செக் அண்ட் இன்செர்ட். ஆமாம், இங்கே பாருங்களேன், ஃபஸ்ட்டு செக் பண்ணுது, ஃபெயில் ஆயிடுச்சு. அப்போ என்ன கொரி ரன் ஆகுதுங்க, இன்செர்ட் கொரி தான் ரன் ஆகுது. சார் நம்ம மெர்ஜ் எழுதியிருக்கோம், பட் ஆனால் இன்செர்ட் கொரி ரன் ஆகுது. சேம் ஐடி, புரியுதா? இருந்துச்சுன்னா அப்டேட் பண்ணும், இல்லைன்னா இன்செர்ட் பண்ணும். ஆர் யூ அண்டர்ஸ்டாண்டிங்? புரியுதா எல்லாருக்கும்? சேம் ஐடி. அப்போ ரிமூவ் இருக்கா, டெலிட். எஸ், டெலிட்டுக்குமே நமக்கு என்ன வேணும், டிரான்சாக்ஷன் வேணும். ஏன்னா அந்த டிரான்சாக்ஷனை கமிட் பண்ணணும்ல, பிகாஸ் ஆஃப் தட். trans dot commit, இதை கமிட் பண்ணிடலாம். ஓகே, பட் ஆனால் நம்ம எப்படி இதை டெலீட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும். ஆமாம், இப்போ இன்செர்ட் பண்ண ராணி அப்படிங்கிற ரெக்கார்டை தான் நான் டெலீட் பண்ண போகிறேன். இருக்கா, 104 ராணி இருக்கா? அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஐ ஜஸ்ட் கோ அண்ட் ரைட் session dot, what is the method name called, remove. அந்த செஷன் ஆப்ஜெக்ட்டை மொத்தமாக அப்படியே கொடுத்துருங்க. இப்போ இது என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு போய் அங்கே செக் பண்ணி அந்த ரெக்கார்டை டெலீட் பண்ணும். ஓகேவா? ஸோ கேன் வி எக்ஸிக்யூட் திஸ்? எஸ், ரீலோட் திஸ். இங்கேயும் செலக்ட் கொரி தான் ஃபஸ்ட்டு. அப்போ நீங்கள் எல்லாம் ப்ராஜெக்ட் பண்ணும்போது ரெக்கார்டை போய் இருக்கான்னு செக் பண்ணாமல் டெலீட் பண்ண ஆளுங்கள்லாம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். உங்கள் ப்ராஜெக்டில் டெலீட்லாம் பண்ணியிருப்பீங்க, எல்லா இடத்துலையும் செக் பண்ணி டெலீட் பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் பண்ணலை.
நான் ஜிம் ப்ராஜெக்ட் பண்ணும்போது உங்களை என்ன பண்ண சொன்னேன்? ஃபஸ்ட்டு செக் பண்ணணும் இருக்கா இல்லையா, அப்புறம் தான் டெலீட் பண்ணணும். ஒரு ரெக்கார்டை ஆக்டிவேட் பண்ண போகிறோமா, ஃபஸ்ட்டு போய் அந்த ரெக்கார்டு இருக்கான்னு பார்க்கணும், அப்புறம் தான் ஆக்டிவேட் பண்ணணும். ஒரு ரெக்கார்டை டீஆக்டிவேட் பண்ணணுமா, ஃபஸ்ட்டு இந்த ரெக்கார்டு இருக்கான்னு பார்க்கணும். அதனால் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் அதுலேயுமே ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. இப்போ யூஆர்எல்ல தேவையில்லாத ஒரு ஐடியை பாஸ் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அப்போ நம்ம உள்ளே இருக்கானா, நம்ம என்ன விதமான லைக் வாட் சார்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் அந்த ப்ராஜெக்ட் கரெக்டாக ரன் ஆகும். தட்ஸ் த கோல். அதுக்கு இதுதான் பெஸ்ட்டு. இந்த கொரி கரெக்டாக உள்ளே இருக்கா. இப்போ பார்த்தா ஹைபர்னேட் அதான் எல்லாம் பண்ணுது. இருக்கான்னு பார்க்குது, அப்புறம் தான் டெலீட் பண்ணுது. இருக்கான்னு பார்க்குது, அப்புறம் தான் அப்டேட் பண்ணுது. ஸோ யூ அண்டர்ஸ்டாண்ட் ஹவு இம்பார்ட்டன்ட் இட் இஸ். கரெக்டில்? ஸோ தட்ஸ் ஆல். இதுதான் பேசிக்கலி இன்செட் டெலீட் அப்டேட் ஃபெச். சரி, ஓகே. என்கிட்ட இந்த ஆப்ஜெக்ட் இல்லை, ஆனால் அவனோட ஐடி மட்டும் எனக்கு தெரியும். என்கிட்ட ஆப்ஜெக்ட்லாம் இல்லை. இதுலேயுமே என்ன நடக்கு பார்த்தீங்களா? இதோட இந்த ப்ரைமரி கீ ஐடியை எடுத்து தான் அதை டெலிட்டே பண்ணுது. ஆக்சுவலாக உண்மைக்கே கொரி உள்ளே எப்படி ரன் ஆகுது போய் பாருங்கள். delete from table student where roll number. அப்போ ப்ரைமரி கீ எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு எலமெண்ட்டுன்னு பார்த்தீங்களா? எல்லா இடத்துலையுமே அந்த ப்ரைமரி கீயை வச்சு தான் அந்த வேலை நடக்கும். சரி, ஓகே. என்கிட்ட அந்த மொத்த ஆப்ஜெக்ட் இருக்குது, நீ டெலீட் பண்ணிட்டீங்க. இப்போ என்கிட்ட அந்த ஆப்ஜெக்டே இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? ஆப்ஜெக்ட் இல்லை, ஆனால் ஐடி மட்டும்தான் இருக்குது. அதை வச்சு எப்படி டெலீட் பண்ணுறது? ஃபெச் பண்ணி டெலீட் பண்ணணும், வேறு வழி இல்லை. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், என்கிட்ட int roll number is equal to what I have is 104. ஓகேவா? இப்போ நான் பழையபடி என்ன பண்ணுறேன்? டிரான்சாக்ஷன் வச்சுக்கலாம். டிரான்சாக்ஷன் ஓகே. ரிமூவ் பண்ணுற மெத்தடோட சிக்னேச்சரை பாருங்களேன். இந்த ரிமூவ்ங்கிற மெத்தடில் இது என்ன அக்செப்ட் பண்ணும்? ஆப்ஜெக்ட் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணும். நான் போய் ரோல் நம்பர் கொடுக்குறேன். ரோல் நம்பர் இருக்குது ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப். ஆனால் இங்கே ஆட்டோ பாக்ஸிங் ஆட்டோமேட்டிக்காகவே நடக்கிறதுனால பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் லெட்ஸ் கோ அண்ட் ரன் த ப்ரோக்ராம். ரீலோட் திஸ். ஒரு ஆப்ஜெக்டை கொடுக்காம ஐடியை கொடுக்குறேன். கமிட் பண்ணணுமோ? ஆமாம், கமிட் பண்ணணும்ல. ஓகே. அண்ட் மோர் ஓவர் எரர். சி unable to locate persistor java.lang.integer. ஓகே, இந்த வேலையை உங்களால் பண்ண முடியாது, எரர். பட் மோர் தென் தட் கமிட்டும் பண்ணணும். transaction dot commit. ஓகேவா? அதை ரீலோட் பண்ணு. ஒரு ப்ராப்பர்ட்டியை டெலீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணேன், பட் ஆனால் அந்த வேலை நடக்க மாட்டேங்குது. கரெக்டாக? அப்போ என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு உங்ககிட்ட ஐடி இருக்கா? ஐடியை வச்சு ஆப்ஜெக்ட் எடுங்க. ஐடியை வச்சு ஆப்ஜெக்ட் எடுங்க. அதுக்கப்புறம் அதை டெலீட் பண்ணுங்கள். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? இது இந்த வேலையெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி செஷன் டாட் what we need to go for find. ஓகேவா? என்ன பண்ணணும்? ஸ்டூடெண்ட் டாட் கிளாஸ் நம்மளோட ரோல் நம்பர் என்ன? இதுதான் நம்மளோட ரோல் நம்பர். கரெக்டாக இல்லையா? இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்டூடெண்ட் ஆர்எம்பி. ஆர்எம்ன்றது யார்? ரிமூவ் பண்ணக்கூடிய ஆப்ஜெக்ட். ஸோ தென் யூ கோ ஃபார் ஆர்எம்பி. தட்ஸ் ஆல். நவ் யூ ஜஸ்ட் எக்ஸிக்யூட். இது என்ன பண்ணும்? ஃபஸ்ட்டு போய் செக் பண்ணும். செக் பண்ணால் இருந்து எடுத்துகிட்டு வந்து அதை டெலீட் பண்ணும். அப்போ இங்கே செலக்ட் குறி எத்தனை டைம் ரன் ஆகும்? attempt to create a delete event with null entity. இல்லை, 104 ஆல்ரெடி டெலிட் பண்ணிட்டோமா? ஆமாம், அங்கே இல்லவே இல்லை. ஓகேவா? ஸோ தட்ஸ் வாட் இட்ஸ் கெட்டிங் கிரியேட்டட். 103 we can. பரவாயில்ல, நேமை பற்றி எனக்கு ஒரே கிடையாது, ஐடி தான் எனக்கு வேணும். ஐடி இருந்துச்சுன்னா நான் அந்த வேலையை பண்ணுவேன். அப்போ ஏற்கனவே நம்ம இதுக்கு முன்னாடி அதை டெலிட் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு டைம் டெலிட் பண்ணோம்ல, டெலிட் பார்த்தீங்களா? ஒரு செலக்ட் கொரி, அதை ஃபாலோ பண்ணி ஒரு டெலிட் கொரி, அப்படி தான் அது டெலிட். கிளியர்? அப்போ இன்செட் டெலிட் அப்டேட் ஃபெச்சு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். கரெக்டாக? இது அப்படியே ஸ்ப்ரிங் பூட்டில் வரும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் உட்காந்து மேனுவலாலாம் பண்ணவே தேவையில்லை. ஜஸ்ட் சும்மா ஒரு மெத்தடை கால் பண்ணாலே எல்லா வேலையும் முடிஞ்சிடும். பட் இருந்தாலும் உள்ளே என்ன நடக்குன்னு உங்களுக்கு தெரியணும்ல. ஸோ அதுக்காகத்தான் இந்த கான்செப்ட். எழுதிக்கலாம், நேட்டிவ் கொரிஸ் நம்ம எழுதிக்கலாம். Have any questions? Give me 1 second. வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? ஆன்லைன் பீப்புள், nobody is asking any questions.